அகத்திய முனிவர் பற்றி சில உண்மையான தகவல்கள். தென் தமிழகத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான வீர விளையாட்டு சிலம்பம் என்பது வரலாற்று சான்று. இந்த தென்பொதிய மலையில்தான் அகத்திய முனிவர் யோகா மூலிகை மருத்துவம் பற்றி அறிவதற்கு முன் இந்த சிலம்பாட்டத்தை கற்றதாக வரலாறு. அவர் தவத்தில் இருக்கும்போது தன்னை தாக்க வந்த காட்டு விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள சிலம்பில் கத்தி கட்டி விரட்டி இருக்கிறார். சிலம்பம் தமிழர்களின் தற்காப்பு கலையாகவும் கத்தி கட்டிய சிலம்பம் வீர விளையாட்டாகவும் பிரதிபலித்தது. வீரத்திற்கும் தற்காப்புக்கும் ஆயுதமாய் இருந்த சிலம்பம் தமிழர்களின் கலாச்சார வாழ்க்கையோடு கலந்துவிட்ட ஒரு கலையாகவே இன்று வரை தொடர்கிறது. இந்த சிலம்பம் வீரத்திற்கு மட்டுமல்ல, பாசத்திற்கும் மானத்திற்கும் அடையாளமான பதிவுதான் இந்த முத்துராமலிங்கம். பூவும் பிஞ்சுமா இருந்த 2 ஏக்கர் பருத்தி காட்டுல 2000 ஆட்டை விட்டு மேய்ச்சா அந்த காட்டுல என்னல மிஞ்சம்? ஒன்ன மாதிரி ஆளுங்க எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா இப்படித்தான் வாழணும்னு வானத்தையே நம்பி இருக்கிறவங்க தான் விவசாயிங்க. அப்படிப்பட்ட விவசாயிங்க வெள்ளாம பண்ண முடியாம விளைச்சலுக்கு விலை இல்லாம இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு வருஷத்துக்கு 15000 பேர் தற்கொலை பண்ணியே செத்துக்கிட்டு இருக்கான். இதுல நீ எப்படி செஞ்சா இந்த குடும்பம் சேர்ந்து சாக வேண்டியதான். இல்ல அவ பொஞ்சாதி தாலியை வித்து 50000 ரூபாய் செலவு பண்ணி விவசாயம் பண்ணிருக்காள, நீ அழிச்சு விட்ட. இல்ல இந்த பாரு, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா 50,000 ரூபாய் பணத்தை கொடு, இல்ல 10 ஆட்டை விட்டு போ. 1 கிலோ ஆட்டுக்கறி விலை என்ன தெரியுமா? சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 500 ரூபாய். ஏன் ஆடு ஒவ்வொன்றும் 20-30 கிலோ தேரும். வாய் கூசாம நீர் பாட்டுக்கு 10 ஆட்டை விட்டு போ சொல்றீரு. வேணும்னா 2000-3000 தரேன். அடி இல்ல பஞ்சாயத்தை எடுத்து பேசுத. இல்ல அவன் ஆட்டை எல்லாத்தையும் மொத்தமா பத்தி பவுன்ல அடிக்கல. ஓகே தேவர, முதல்ல என் கடாய்க்கு பதில் சொல்லும். அதோட முட்டி நீர் ஜெயிச்சிட்டீர்னா 10 ஆட்டையும் தோத்த ஒரு ஆட்டையும் சேர்த்து 11 ஆடா விட்டு போறேன். உமக்கு சம்மதமா? இல்ல உன்னோட மோதணுமா ஆட்டோட மோதணுமா? அவுத்து விடல ஆட்ட. அப்படி சொல்றா என் சிங்கம். இல்ல அவுத்து விடல. ஏய் தள்ளிக்க, விலகு விலகு. எது எப்படி இருந்தாலும் தலைக்கறி நமக்கு தான். என்ன குட்டி கடாயை கூட்டு வருவாங்கன்னு பார்த்தா கொலகார கடாயை கூட்டு வந்திருக்காங்க. இதுல தலைக்கறி நம்மளுக்கு வேணாம். ஃபுல் கொலஸ்ட்ரால், குட்டி கொலஸ்ட்ரால். என்ன சொல்லு? உங்க அண்ணன் ஆட்டுக்கடையோட சண்டை போட போறானா? சண்டை போட போறானா? ஆமா ஆமா ஆமா. ஏய் சண்டை போட போறானா? ஏய் சண்டை போட போறானா? ஏய் சின்னதா, ஏய் சின்னதா, ஏய் சின்னதா. அந்த வந்து அங்க ஆமா வந்துருச்சு. முத்துராமலிங்க ஆட்டுக்கடையோட சண்டை போட போறானா? பெரிய கடையா? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. மசாலா அரைக்க சொல்லுமா? என்னங்க? பதறாம நின்னு வேடிக்கை பாரு. முட்டை 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 முட்டை. ஏய் குடுடா, என் நோட்ட குடுடா. டேய் 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 டேய், சின்ன பையன் போய் முட்டற. என்ன முட்டல? வேணாம் சார். என்ன முட்டல? முட்டி தூக்கல. என்ன கிராம்ஸே? பூனை மாதிரி குறுக்க போடா. வீடியோ நான் வச்சுக்கிறேன். ஏய் 2 நாளா நான் ஊர்ல இல்லைன்ன உடனே ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணிருக்கியா? ஆட்டு கடாய வேற சாவிச்சியாமே.
அதுக்கு என்ன இப்போ? ப்ளூ கிராஸ்ல சொன்னா புழுக்கே எண்ணிடுவாங்க. பஞ்சாயத்துல முடிவு பண்ணாங்க, நான் ஆட்டம் முட்டினேன். பஞ்சாயத்தா? நாட்டாமைங்கெல்லாம் செத்து 20 வருஷம் ஆச்சு. நாட்டாமைய நடிச்ச சரத்குமார், விஜயகுமார், விஜயகாந்த் எல்லாம் சொம்ப தூக்கி தூர எரிஞ்சிட்டு பால்ல சத்தியம் பண்ணிட்டு வீட்டுல செவனேன்னு உட்காந்து இருக்காங்க. உங்க அப்பா என்ன பஞ்சாயத்து தலைவரா? இல்ல வக்கீலுக்கு படிச்சிருக்காரா? இல்ல அதுக்கும் மேல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மதுரை ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்காரா? இந்த ஊர்ல காது குத்து, கல்யாணம், இளவுன்னு எது நடந்தாலும் என்கிட்ட கேட்டுதான் நடக்கணும். போ உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, பஞ்சாயத்து பண்றேன்னு பந்தாவா தெரியறத விட்டுட்டு பந்தோபஸ்தா வீட்டுல இருக்க சொல்லு, இல்லாட்டி பந்தாடிடுவேன். அதுல மச்சினா என்ன கிராம்ஸ், மாட்டு கொம்பு கடிக்க வேண்டிய சோப் பெயிண்ட மூக்குல அடிச்சிட்டு முக்கிட்டு மூளையாதி வந்த மாதிரியே படுத்து கிடக்குற. மூளை மூக்குல வராதுடா மூதேவி, இது மூக்கையா பரம்பரை குட்டுடா குட்டு. ஏ சி, இப்பதானே ஈஸி பண்ண. நீ காலை கட் பண்ண, நான் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுதேன். வாடி வா. ஓய். என்னடா ஆட்டுக்கறி நல்லா இருந்துச்சா? நீதான் நிறைய தின்னியாம. நானும் உனக்கு முறமாப்பிள தான். வேணும்னா அப்பப்ப சொல்லி அனுப்பு. 2000 ஆடு வச்சிருக்கேன், அனுப்பி விடுதே. இந்த பாரு, நாங்க ஒண்ணும் ஆட்டுக்கறி களையற ஆளுங்க இல்ல, வேட்டக்கறி திங்கிற ஆளுங்க. இந்த விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது, உன்னை ஆட்ட உரிக்கிற மாதிரி உரிச்சிடும். போடி போடி. கிட்ட சொல்லுதே அண்ணா நொன்னிக்கிட்டு. ஏன்டா எழுவுத? அண்ணன் அந்த 7 ரூபாய் பாட்டி என் மேல பேப்பர் ராக்கெட் விட்டுட்டானே. ஏறுதா வண்டியில? அட ஏறுதா வண்டியில? கூட பிறந்த பொறுப்பு எங்களுக்கு குலசாமில. மறுபடியும் சண்டை, மறுபடியும் சண்டை. எப்படா பணம் கொடுப்பான்? 2-3 நாள்ல சித்தப்பா, முத்துராமலிங்கத்துக்கு 7 ரூபாய் பாட்டிக்கு சண்டை. என்னடா பிரச்சனை? எனக்கு தெரியும் சண்டை. எங்க நடக்குது? ஊருக்குள்ள தான் சண்டை. ஏய், போடா. மறுபடியும் சண்டை. சித்தப்பா, அவனை வெட்டி கட்டி போடாதீங்க. இல்ல கட்டாம வா. அவன் எங்க? உள்ளதாப்பா இருக்கா? முட்டி தூக்குடா. அவன் சிண்ட பிடிச்சி இழுத்துட்டு வேலை. என்ன கரண்ட் பில் கட்டலையா? இருட்டா இருக்கு. என்னையாச்சு? உள்ளுக்குள்ள ஆள் இல்லப்பா. ஒரே ஆறுத பயம் உள்ள. சித்தப்பா, குத்தி போடாதீங்க. சித்தப்பா, கால நீளமா இருக்குன்னு இப்படியே வேகமா ஓடுவீங்க? ஏன் குடும்பத்தோட எங்க ஓடுறோம் சொல்லிட்டு ஓடுங்க. பாண்டி வீட்டுக்கு தானே குடும்பத்தோட ஒரு சேர் ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கலாம்ல. சரிங்க, ஒரு ஓடு உருப்படியா இருக்க கூடாது. யாருகிட்ட ஏய் எப்பறா? என்ன வேட்டியா வந்துருச்சா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இல்ல போய் அந்த கடையில எவ்வளவு நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சரி, சரி. ஒரு 500 ரூபாய்க்கு பூரா நோட்டு வாங்கிட்டோம். 500 ரூபாய்க்கு 10 நோட்டு ஒரு கலர் தான் கொடுப்பாங்க. கலரா? 10 ரூபாய் ஓடி வந்தா கலர் குடிக்க வேணாமா? ஏய் போடா. ஐயோ குத்துறாங்க. விடாம அடிங்க. என்னாச்சு? இந்தாங்க 500 ரூபாய், 10 நோட்டு கொடுங்க. வேமா கொடுங்க, வேமா கொடுங்க. இப்பயாவது படிக்கணும் அறிவு வந்துச்சே. ஏய், உன் வீட்டு ஓட்டு வீடு தானே, இரு குடும்பத்தோட வந்து கொலவையா போறேன். ஏய், இவன் என்ன படிக்க சொல்லிட்டாயா? இவன் ஓட்டு வீடு உடைக்கணுமியோ? சை சை ஏய் சை. ஏய் மவனே, என்ன சித்தப்பா? மயில்சாமி போன் போடுறா. யாரு? சினிமா நடிகர் மயில்சாமிக்கா போன் பண்ண? இல்ல விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரைக்கு போன் போட்டு ஒரு ராக்கெட் செய்ய சொல்றான். என் சொத்த பூரா வித்தாவுது. அந்த ராக்கெட்டை வாங்கி இவன் வீட்டு மேல விட்டு வீட்டை இடிச்சு தகர்த்துறோம்டா. யார் பண்ண மேல யார் ராக்கெட் விடுறது? சித்தப்பா, நெஜ ராக்கெட்டா செய்ய போறீங்க? ஆமாண்டா, நெஜ ராக்கெட் தாடா. போடாங்கற. ஆமா. ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்கடா. எழுது எழுது எழுதி தாயே. என் புருஷன் செஞ்சது தப்புதான் சித்தப்பா. உங்களை எதிர்த்துக்கிட்டு இந்த ஊர்ல எங்களால இருக்க முடியாது. அவரை ஏதோ பண்ணிடாதீங்க. தாயே, இது மூக்கையா தேவை வம்சம். மானத்தை விட்டு உயிர் வாழ்றவங்க இல்ல, உசுரை விட்டு மானத்தை காக்குறவங்க. குடும்ப மானத்தை காக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். வம்சம் வார்த்தைக்கு அஞ்சும், புழுக்கதான் உலக்கைக்கு அஞ்சும். இனிமே இப்படி நடக்காது சித்தப்பா. ஏடா
இனி இப்படி நடந்துச்சு அப்புறம் உன் புருஷன் தரையில கிடக்கும் சொல்லிக்க. சரி சரி விடு, அவதான் வீடியோ வந்து மன்னிப்பு கேக்குறாள்ல. என்ன மன்னிப்பு? இவ புருஷன் பேசின பேச்சுக்கெல்லாம் தலையை வெட்டி தலைக்கோணத்துல எரிச்சு தாமிரவர்ணியத்துல கரைக்கணும். அதை தானே செய்யணும். ஆமாடா, வெட்டிட்டே ஜெயிலுக்கு போ. என்னப்பா உங்க அப்பா இப்படி பேசுறாரு? இவரே தூக்கி என்னை உள்ள வச்சுருவார் போல இருக்கு. இவரோட மனசு மீச மாதிரியே பெருசா இருக்கு. அப்படித்தாம்ல, போய் சுடு தண்ணி எடுத்து வைப்போ. எப்படி போக முடியும்? இவ புருஷன் பேசின பேச்சுக்கலாம் உங்கள மோதி சுடு தண்ணி தானே ஓலப்பாயில நாய் வச்சுக்கிடுவோம். இந்த பரதாயி, நெருப்பு சுட்ட புண்ணு விஷம் ஆகாது. அப்பவே ஆறி போச்சு. நீ போ, நீ போதாயி, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் போ. மன்னிப்பா கேட்டு வர மூதி. மூக்கையாத அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்ததுக்கு நீ எங்கேயாவது போய் செத்து போயிருக்கலாண்டி. பங்காளியையும் பணங்காயையும் பதம் பார்த்து தான் செய்வனும் சொல்லி இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த மூக்கையாதவனுக்கு என் கையால தாண்டி. பஸ் வந்துருச்சு. இறங்கு 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 இறங்குமா. ஜினல் ஜினல் ஒரிஜினல் மிளகாப்பொடி அரைச்சு வைக்க சட்டி வந்துருச்சு. ஆனா சட்டி எங்க வாங்கினது, பில் எங்க இருக்குன்னு ஏதோ ஆடிட்டருக்கு பிறந்த மாதிரியே கேப்பா மூதேவி. எஸ்.எம். முருகன் ஸ்டோர். இந்த தூக்கு சட்டி என்ன விலைன்னு கேட்ட வேண்டியதான். அண்ணாச்சி வணக்கம். வாசிங்கோ, என்ன விஷயம்? இந்த சட்டி என்ன விலைன்னு உங்ககிட்ட கேட்டு போலான்ட்டு வந்தேன். வாங்கின உனக்கு என்ன விலைன்னு தெரியாதா? இல்ல, ஓ பொண்டாட்டி கடையில இருக்கையில ஏன் பொண்டாட்டி வந்து வாங்கினது, அதான் கேட்டேன். அப்ப 100 ரூபா கம்சம் தெரியா விலை சொல்லுதேன். அப்ப புளியங்குடிக்காரியை வச்சிருக்கேல, அதை உன் பொண்டாட்டி சொல்லிருட்டா. தூக்குச்சட்டி விலை 700 ரூபால போல. மிரட்டினா தான் சொல்லுதான். புளியங்குடிக்காரி கண்ட்ரோல்ல தான் இவன் இருக்கான். நெருங்கிடா பாப்போம். நெருங்கிடா. என்ன தம்பி இங்க நிக்குது? என்னது தூக்கு சட்டி புதுசா இருக்கு? அப்ப இன்னைக்கு அன்னைக்கு கத்துருவாங்கல்ல. அட நீ என்னப்பா உங்க அப்பா மாதிரியே குறும்பா பேசுற? சரி நான் கிளம்பட்டா? எங்க ஏறுங்க, நான் விட்டுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கம்பு அடி வாங்கினாலும் பரவாயில்ல, சட்டி அடி வாங்கிடக்கூடாது. உங்க மந்தி கோச்சுக்குருவான். அட போவாங்கண்ணா, ஏறுங்க நீங்க வேற. கம்ப கோட்டா 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 கோட்டா. நான் வந்துட்டேன்னு சொல்லு. புது தூக்கு சட்டியோட திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. பேசாம வாங்க, இல்லைன்னா வாக்கி எல்லாம் தள்ளி விட்டு போயிடுவேன். பார்த்து போப்பா, எவன் மண்டையால கம்பு இடிச்சிட போகுது. டேய், ஏன்டா அழுவுறீங்க? ஒரு அக்கா எங்களை ஏமாத்தி காசு எல்லாத்தையும் புடுங்கிக்கிடுச்சு. வந்து வாங்கித்தாங்க அண்ணாச்சி. டேய், இது உங்க ஊர் அக்காடா, நான் பேச முடியாது. ஏன் அண்ணாச்சி பேச முடியாது? நீங்க ரொம்ப நல்லவருன்னு எங்களுக்கும் தெரியும். வாங்க அண்ணாச்சி, வந்து காசை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. யாரா அவ? காட்டுங்கடா அவளை. இந்த அக்கா தான். அடியாத்தி, என்ன குப்பரை கிடக்கு? தண்ணியை கண்ணியை போட்டு படுத்திருக்காளா பங்கு? அம்மா, பிரமாதம். சொல்லு மகனே. நான் உனக்கு மகனா? அப்போ நீ மட்டும் நான் அம்மானை கூப்பிடுத? சரி சரி, எதுக்காக அந்த பசங்களை ஏமாத்தி பணத்தை போடுங்க? என்னது ஏமாத்துனா? யாரு ஏமாத்துனாங்க? இவங்க போட்டியில தோத்துட்டாங்க. போட்டியா? ஆமா. உனக்கும் இந்த சின்ன பசங்களுக்கு என்ன போட்டி? பேசாம பணத்தை கொடுத்துரு. தரமாட்டேன். வேணும்னா நீ ஜெயிச்சு காட்டு. சரி, என்ன போட்டி? நான் குப்புறப்படுத்திக்கிடுவேன். என்ன நீ திருப்பி காமி பார்க்கலாம். என்னது, நீ குப்பரக்க படுத்துக்கிருவ, இவர் திருப்பி காட்டணுமா? இந்த விளையாட்டு ஒலிம்பிக்லயே இல்ல, நீ விளையாண்டு. எவ்வளவு பந்தயம்? 100 rupees. என்ன திருன்னு முழிக்கிற? குடு. ஐயா, போச்சு. பணம் ஏடிஎம்குள்ள போச்சு. இனிமேல் கார்டு சொருகி தான் எடுக்கணும். சரி படு. என்ன பங்கு பட்டுன்னு படுத்துட்டான்? ஓகே. நோ நோ நோ, அப்செட், நாட் அலௌட். ஓகே, அலௌடு 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 அலௌடு. அண்ணே, என்னண்ணா கட்ட மாதிரி படுத்திருக்கா? கட்டதானே, நாட்டு கட்ட. அதான் அசையாம கிடக்குறியா? சீக்கிரமா திருப்புங்க அண்ணாச்சே. பந்தயத்துல ஜெயிங்க. ஐயோ, என்ன பங்கு கத்தி கித்தி எல்லாம் வச்சு விளையாடுறீங்க? இங்க சுத்தி சுத்தி வர்றீங்க, செய்யுங்க ஏதாவது. பாடி சேக், பாடி சேக், பாடி சேக். நோ 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 நோ. 100 ரூபாய் அப்படியே போயிடும். பரவாயில்லையா? எஸ் எஸ். அங்க கை வைக்காத, வைக்காத. காவால இருந்து பொருள் காமா நான் எடுத்துட்டாரா? இதுக்கு நான் ஒதுக்க மாட்டேன். நான் ஒதுக்க மாட்டேன்.
மாட்டேன். என்ன பங்கு திருப்பி காட்டுன்னு சொல்லி சின்ன பசங்களுக்கு பெரிய சீனா காட்டிட்டீங்க. இந்த பாருங்க, ஆட்டத்துல தோத்துட்டீங்க, பணத்தை திருப்பி கொடுங்க. எடு எடு. அண்ணே என்ன பண்றது? நீ கல்லாட்டம் ஆடுத. உன் காசு நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். நாங்க கல்லாட்டம். ஏய், இங்க பாரு பங்கு, நான் என்ன சொல்றேன்னா, உண்மையாச்சு. வெயிட்டா இருக்கு. திங்கிறதுக்கு நிறைய போண்டா வாங்கி வச்சிருப்பானோ, அங்க போய் பார்ப்போம். சுத்தி முத்தி ஆளே இல்ல, உள்ள போய் செக் பண்ணிட வேண்டியதான். வெயிட்டா டைட்டா இருக்க, திறக்க முடியல. உள்ள தங்க கட்டி இருந்து பணக்காரன் ஆயிட்டா. சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காங்க. இடிஞ்சு விட்டுதான் யாரு எங்க வா ஐயா ஐயா, இந்த வந்துட்டேயா, இந்த வந்துட்டேயா. இருட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா, உனக்கு இருந்துக்கிட்டு இருந்தையா. தூக்கிச்சிட்டு உள்ளே போய்கிட்டு இருக்க. ஐயா, வெளியே போய்கிட்டு இருந்தையா. ஏண்டா முதல்ல ஒண்ணுக்கு போறேன்னு இப்ப வெளியே போறோம்ங்க. யாமல மாத்தி மாத்தி பேச. ஏல உள்ள சொல்லு. ஒண்ணுக்கு போனியா அது வெளியே போனியா? ஒண்ணுக்க வெளியே போனையா. ஏல டவுன்ல ஒருத்தனை வெட்டி போட்டான். முண்டை மட்டும் தான் கிடைச்சிருக்கு, தலை கிடைக்கல. அந்த தலை எங்கேயா கிடைச்சா ஏன்ட துப்பி சொல்லியா? உன் மேல சந்தேகப்பட்டு உன்னைய புடிச்சு கூடாதா? அதான் நேரத்தோட விடுபிச்சாரு. ஓடு ஓடு நிக்கல. ஹை மாமா, நான் சொன்ன மாதிரி தூக்கு சட்டி வாங்கிட்டு வந்துட்டீங்களா மாமா? தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறவ மனுஷன், தப்பே பண்ணாம அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு தூக்கு சட்டியை வாங்கிட்டு வரவன் என் புருஷா மாமா. கொண்டையில பூ வேற, தூக்கு சட்டி தப்பிச்சிருச்சு. எங்க போனாரு இந்த ஆளு? என்னங்க என்னங்க, என்னடி என்னைய கட்டி பிடிச்சிட்டு தூங்குறத விட்டுட்டு தூக்கு சட்டியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறீங்க? உன் வர சொல்லு, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து தூங்க வைக்கிறேன். சோலோ டான்ஸ் ஆடவே துப்பு இல்ல, இதுல குரூப் டான்ஸ் வேற கேக்குதோ? குரூப் டான்ஸ் என்ன சமாளிக்கவே துப்பு இல்ல. வாங்க வாத்தியார. வணக்கம் முக்கிய தவிர. முத்துராமலிங்க அப்பா சேர் எடுத்து போடு. ஐயா நல்லா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு முக்கிய தவிர. சுத்து வட்டாரத்தில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் சிலம்பம் கற்றுக் கொடுத்து நேஷனல் லெவலுக்கு கூட்டு போறதா நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். இதுல பாராட்டுறதுக்கு என்னையா இருக்கு? நீங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு அறிவை ஊட்டுறீங்க, நான் இந்த பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தையும் வீரத்தையும் விளையாட்டு மூலியமா ஊட்டுறேன். அவ்வளவுதானே. நான் உங்களுக்கு என்ன பண்ணு சொல்லுங்க. அப்படியே எங்க ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகளுக்கும் சிலம்பம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறோம். அதெல்லாம் நீங்க எதுவும் தர வேணாம். என்னை விட என் மகன் முத்துராமலிங்க நல்லா சொல்லி தருவான். அவனை அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க பாத்துங்க. ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன். சரி. கிறுக்கு டாக்டர், கிறுக்கு டாக்டர், என் புருஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு தூக்கு சட்டிய கையில பிடிச்சுக்கிட்டே அலையிறாரு. நீங்க தான் அவரை எப்படியாவது குணப்படுத்தணும் கிறுக்கு டாக்டர். நான் கிறுக்கு டாக்டர் இல்ல, கிறுக்குகளுக்கெல்லாம் வைத்தியம் பண்ற கிறுக்கு டாக்டர். நீ வெளியே போய் உன் புருஷனை உள்ள வர சொல்லுமா. சரிங்க கிறுக்கு டாக்டர். கிறுக்கு பயப்பட. யோ போயா உள்ள. வந்துட்டான், கொன்றுவேன். வாங்க 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 கிறுக்கு நோயாளி. வணக்கம் கிறுக்கு டாக்டர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்க முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட் கரெக்ட். நான் அத கேட்கல, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? கலெக்டர் வேலை பாக்குறேன். கலெக்டரா? கம்பு விளையாட்டு முடிஞ்ச உடனே பசங்கிட்ட இருந்து கம்பெல்லாம் கலெக்ட் பண்ணி எண்ணெய் போட்டு தொடச்சு ஒரு ஓரமா கொண்டு போய் வைப்பேன். அப்ப நானும் கலெக்டர் தானே. லூசு பயவுள்ள மரக்கழட மாதிரியே பேசுறானே, அவன் போக்கிலேயே விட்டு பிடிப்போம். என்ன லூசு டாக்டர் சிரிக்க போறாரு போல. நானும் டாக்டர் இல்ல. அப்ப ஃப்ராட ஓ ஃப்ரெண்ட் வச்சுக்கோயே. சாரி டாக்டர், நான் மேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதே இல்ல. ஏற்கனவே காஞ்சனான்னு ஒரு லேடியை வச்சிருக்கேன். காஞ்சனாங்கிற பேய் தானே வச்சிருக்கீங்க? பொண்டாட்டியும் பேயும் ஒண்ணு தானே. எஸ்கியூஸ் மீ டாக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இதை என் பொண்டாட்டிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க லாக் ஆயிட்டீங்க. நான் எது சொன்னாலும் கேப்பீங்களா? கேக்குறேன். உனக்கு நான் ஒரு பெண்ணை கொடுப்பேன், நீ எனக்கு என்ன கொடுப்ப? உங்களை நான் தாத்தா வாக்குவேன்.
நான் உனக்கு பென்னு கொடுத்தா நீ எனக்கு பென்சில் கொடுக்கணும் ஓகேவா? ஐயா இப்ப உனக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா. எனக்கு இந்த தூக்குச்சட்டி வேணும். தர மாட்டேன். பயப்புள்ள தர மாட்டேங்குது. அப்ப சட்டிக்குள்ள எண்ணெய் வச்சிருக்க. இதான் உன் பிரச்சனையா? ஆமா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நிச்சயமா? நிச்சயமா. சத்தியமா? சத்தியமா. அப்ப பாத்துக்க. காட்டிட்டா. யோ என்னையா இப்படி டாக்டர் வாயை பொளந்துட்டு கிடக்குறாரு? திறந்து காமிச்சேன், சரிஞ்சிட்டாரு. போடி, புருஷனை உள்ள தள்ளுறதுக்கு பிளான் பண்றான். பெரிய உள்ள சிரிக்கு மகச்சி. அண்ணே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேனே. ஐயோ, இவ கூட இவங்க வரா. இதோ நிக்கறாளே, இவதான். ஏ விஜி, இவர்தான் எங்க அண்ணன் முத்துராமலிங்கம். ஐயோ, மென்னு வேற காட்டுறானே. பபுகம்மா வாயிலிருந்து எடுத்தது அவன் தங்கச்சி கிட்ட சொல்லிருப்பானோ. ஹலோ. கைய வேற நீட்டுறான். சமாளிப்போம். சொரன்றான். அண்ணே, மைக்க போட்டு விழுந்துட்டானே. தண்ணி எடு சும்மா, தண்ணி எடு. சீக்கிரம் சீக்கிரம் குடு. நல்லா தெளினே. விஜி, எந்திரிங்க. விஜி எந்திரி விஜி. ஹலோ. விஜி. விஜி. ஏண்டி, உங்க வீட்ல சோத்து போட்டு வளர்த்தீங்களா இல்ல தலக்கறி போட்டு வளர்த்தீங்களா? மண்டையில இந்த முட்டு முட்டுறா. வாடி போலாம். ஏ விஜி, இது என்ன பிரமாதம். எங்க அண்ணா ஆட்டுக்கடாயவே ஒரே முட்டா முட்டு கொன்னுட்டான். நீ எல்லாம் உயிர் பொழிச்சதே பெரிய விஷயம். நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், வா காட்டுறேன். ஆட்டுக்கடாயவே வா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துல நம்ம தமிழரோட கலைகள் மறைக்கப்பட்டிருக்கு, மறைஞ்சு போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்துல இன்னையிலிருந்து நம்ம ஸ்கூல்ல சிலம்பத்தை ஒரு பாடமா நம்ம அறிமுகப்படுத்துறோம். நம்ம பழைய மாணவர் முத்துராமலிங்கம் உங்க எல்லாருக்கும் வாத்தியாரா இருந்து சிலம்பத்தை கற்றுக் கொடுப்பாரு. இங்க சிலம்பம் கத்துக்கு வந்த உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க மேடம். எஸ் சார். சிலம்பம்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இது ஒரு மூங்கில் கம்பு சார். இதாச்சும் சண்டை போலாம் சார். வேற? இது ஒரு தற்காப்பு கலை சார். இது எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி நம்மளோட இன்னொரு கை. கையா? எப்படி? ஆயுதம் இல்லாதப்போ நம்மளை காப்பாத்துறது நம்ம கை மட்டும்தான். அதே இந்த கம்பு நம்ம கையில சொல்லும் போது மூணாவது கையா மாறி நம்மளை காப்பாத்தும். அப்போ அந்த கம்பை வச்சு எல்லாருக்கும் புரியுற மாதிரி வந்து சுத்து. இருக்கிறதுலயே பெரிய பண்ணியா தான் இருக்க. வா. என்ன யோசிக்கிற? இது தரையில படுத்து விளையாடுற விளையாட்டுல மக்கண்ணு. சுத்து. எனக்கு சிலம்பம் விளையாட தெரியும். நான் சினுங்கிற மாதிரி என்னை கட்டி பிடிச்சு சொல்லி தருவீங்களா? என்ன சொன்ன? இல்ல, கத்தி கட்டி சொல்லி தருவீங்களான்னு கேட்டேன். அது எங்க சொல்லி தர முடியாது. எங்க இடத்துக்கு வா, கண்ண கச்சிதமா சொல்லி தரேன். ஏய் ஜூமாக்கா, நீ யாரு? எங்க இருந்து வந்த? ஏன் அவனை பிடிச்சிருக்க? அவனை விட்டு. யோ, எனக்கு டஸ்ட் அலர்ஜியா, சைனஸ் ப்ராப்ளம் வந்துரும். இது படிச்ச பைடி. நம்பாதீங்க, அது உங்களை ஏமாத்துது. ஏய், அவனை விட்டு. ஐயோ பேயோட்டி, அவனை விட முடியாது. ஏன் விட முடியாதுலு? ஐயோ, நான் சிக்கல்ல மாட்டிக்கிருவேன். என்ன சிக்கலு? உண்மை தெரிஞ்சிரும். என்ன உண்மலு? உனக்கு தெரியாது, என்னைய கொண்டு போய் சிக்கல்ல விட்டுரும். ஏய், பேசுனதே பேசாத. சட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து காமி. திறந்து காட்ட மாட்டேன். நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்ட. எப்படியாவது விரட்டுங்க சாமி. எக்ஸ்ட்ரா செலவாகுமே. நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கற சாமி. அவனை இங்க வச்சு கேட்டா ஒண்ணும் சொல்ல நீ மாட்டான். சொல்றது கரெக்ட். இவனுடைய தலைமுடியை பிடிங்கி ஒத்த பட மரத்துல ஆணியை வச்சு அடிச்சா தேவனை பிடிச்ச பேய் விலகும். வலிக்குதா 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 வலிக்குதா? பேயோட்டி, மரத்துல ஆணி அடிச்சா எனக்கு அப்புறம் வலிக்கும். நீ யாரா? நான் யாருங்கிறது இருக்கட்டும். ஆனா அந்த தூக்கு சட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்ன இருக்கு? டவுன்ல முண்டம் கிடக்கு, தூக்கு சட்டிக்குள்ள தலை கிடக்கு. ஐயோ,
இத நான் போலீஸ் கிட்ட போய் சொன்னா 7 வருஷம் ஜெயிலு 8வது வருஷம் தூக்கு. வேண்டாம், போலீஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் தரேன். அப்ப எல்லாத்தையும் கலட்டு. என்னது? எல்லாத்தையும் கலட்டு. எல்லாத்தையும் கலட்டிட்டியா? கலட்டியாச்சு. இங்க கொடு. வாங்கம்மா. உன் கள்ள காதலியா? கலரா இருக்கா? கண்ண மூடுறா. அதென்ன ஒத்த கண்ண திறக்கிறது? மூடிட்டியா? மூடிட்டேன். ஓடிட்டாங்களா? ஏய் இது பாரு, இந்த ஊரை நம்ம ஊர் மாதிரி நினச்சிக்காத. இந்த ஊரில் நான் தான் நாட்டாம. இங்க எல்லாம் நான் உட்காருனா உட்காருவாங்க, எழுந்திருனா எழுந்திருப்பாங்க. இங்க நான் வச்சதான் சட்டம். நீ என்ன திருந்தலையா? அந்த ஊரை ரெண்டாக்குன மாதிரி இந்த ஊரையும் ஆக்கிடாத. ஏய் வாங்க, வணக்கம். படிச்ச நாட்டாம எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் இது? இது என் சம்சாரம் ஐயா. ஒரு வழியா நம்ம ஊர் ஆஸ்பத்திரியா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன். எவ்வளவு நாள் தான் பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்கிறது? பொண்டாட்டியை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கிய, பிள்ளைல கூட்டிட்டு வரல? எங்களுக்கு குழந்தைங்க இல்லம்மா. தப்பா எடுத்துக்காதம்மா, ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். அப்ப நாங்க கிளம்புறோம். சரி வாங்க. வா நாச்சியா. பாவங்க, தெரியாம கேட்டுட்டேன். புள்ள குட்டி இல்லாத கவலை முகத்துல தெரியுது பாத்தீங்களா? விடு, தெரியாம தானே கேட்டேன். தப்பா நினைக்க மாட்டாங்க. வா. ஏங்க, இவர் மூக்கையா தேவர் தானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? கத்தி கட்டி கம்பு சுத்துறதுல பெரிய ஆளுன்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. ஹலோ, உங்களை தான். யாரை கூப்பிடுறாங்க? நம்மளே இல்ல, வாங்க. ஹலோ, நில்லுங்க, உங்களை தான். முதல்ல இறங்கி பேசுமா. சிலம்ப சொல்லித்தர முத்துராமலிங்கத்தோட தோட்டம் எங்க இருக்கு? யார் தாய் நீ? கட்டிக்கு போறவ. புருஷன் வரச்சனா பொண்டாட்டி வந்து தானே ஆகணும். ஏன் சின்ன பிள்ளையா இருக்கு இந்த பேச்சு பேசுத? எதுக்கு வர சொன்னவ? எங்க ஊருக்கு வா, கத்தி கட்டி விளையாட சொல்லி தரேன்னு சொன்னாரு. ஏமா, ஒரு ஆம்பளை வர சொன்னா பொட்டை பிள்ளை கிளம்பி தனியா வர்றதா? காதலிக்கிறவன் வர சொன்னா எனக்கு என்ன பயம்? காதலிக்கிறானா? ஏன் நீங்க 2 பேரும் உண்மையில காதலிக்கிறீங்களா? இந்த விஷயம் அவ அம்மா அப்பாக்கு தெரியுமா? ஐய, இதெல்லாம் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா? நீங்க என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? மாப்பிள்ளை தோட்டத்தை காட்ட முடியுமா முடியாதா? ஓ, மாப்பிள்ளை முத்துராமலிங்கத்தோட தோட்டம் என் தோட்டத்து பக்கத்துல தான் இருக்கு. வா காட்டுறேன். நில்லுங்க. இப்படியே போனா எப்பதான் போய் சேர்றது? வண்டியில ஏறுங்க. ஏறுங்க. வா, வந்து ஏறு. ஏறு ஏறு. தரசல வாங்க. இது எங்க வைக்கிறது? போமா. நிறுத்துமா. இதுதான் முத்துராமலிங்கத்தோட தோட்டம். நல்லா பாத்துக்க. சரி, என் மாப்பிள்ள வராரு. நீங்க பெரியவங்க, கிளம்புங்க. மாப்பிள்ள, இவங்க 2 பேரும் கேள்வி மேல கேள்வி கேட்டு குறையறாங்க. அங்க யார் தெரியுமா? பக்கத்து தோட்டக்காரங்க. யாப்பம்மா. ஐயோ மாமா, அத்தை, சாரி, மன்னிச்சிருங்க. நீங்க 2 பேரும் யாருன்னு தெரியாம ஏதோ பேசிட்டேன்னு மன்னிச்சிருங்க மாமா. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நீங்க 2 பேரும் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் எழுந்திருப்பேன். எந்திரி தாயே, பதறாம எந்திரி. ஆமா, இவ்வளவு துடுக்கா பேசுறியே, யார் தாய் நீ? அப்பா, அவ வந்து செம்பத்தோட கிளாஸ்மேட்மா. எங்க அப்பா பேரு தென்னரசு, எம்எல்ஏ. ஓ, எக்ஸ் எம்எல்ஏ தென்னரசு மவளா நீ? உங்க அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான். முத்துராமலிங்கம் என் ஃப்ரெண்டோட மவப்பா, எனக்கு ரொம்ப வேண்டியவர். நல்லா கத்துக்கொடு. சரி வா. அங்கே நில்லு, கத்தி பற்ற போது. கத்தி கட்டின கம்பை இப்படிதான் பிடிக்கணும், சரியா? நல்லா அழுத்தமா பிடிக்கணும். ஏய், எந்திரி. அங்க போய் நில்லு. அங்க பா. ஏய் விஜி, அந்த துணி எடு. என்ன பாத்துட்டு இருக்க?
முத்துராமலிங்கா இங்க வாயா. டேய் வாங்கடா. இல்லை திருநெல்வேலியில் நடக்க போகிற சிலம்பம் டோர்னமெண்ட்டுக்கு யாரும் போகக்கூடாது. ஏன்னா அங்கே வர்ற பயல்கள்லாம் முரட்டு பயல்க. விளையாட்டில் விஷமம் பண்ணுவானுங்க. தோத்தா தோல்வியை ஒத்துக்கிட மாட்டானுங்க. அதனால யாரும் போகக்கூடாது. புரியுதா? என்னவே மாப்பிள்ள இது? இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா தான் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் ஆடி நேஷனல் லெவலுக்கு போக முடியும். அப்பா இப்படி சொல்லிட்டு போறாப்ல. அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. நம்ம போறோம், ஜெயிக்கிறோம், கப்போட வரோம். வா. நாசியா ஆத்தாலும் அவளும் இப்படி கஷ்டப்படுறீல. முருகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா வர மருமகனுக்கு ஒத்தாசையா இருப்பாள்ல. உங்களுக்கு தெரியுது, எங்க ஆத்தாளுக்கு தெரியலையே. ஆனா பிறந்தா அரை நாளைய வேலை, பொண்ணா பிறந்தா பொழுது அன்னைக்கும் வேலை. போவியா சோழிய பாத்துக்கிட்டு நீ வாழ. அப்படியே சொல்லி சொல்லி சின்ன பிள்ளைக்கு கல்யாணமா? இவைய அத்தை குடுங்க அத்தை, நான் தூக்கிட்டு வரேன். குடுங்க அத்தை. ஏன் அத்தை, அவர் சொல்றது சரிதானே? பெரிய மாப்பிளைக்கு 7 கழுத வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணி வச்சாதான் என்ன? சின்ன வயசுல இருந்தே என் பிள்ளைகளை கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேன். கண்ணுக்குள்ளேயே வை, கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சிடாத. ஒரு நாள் கூட நான் இவங்களை எல்லாம் விட்டுட்டு இருந்ததே இல்லம்மா. இவங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. வர மருமக என்கிட்ட இருந்து பிரிச்சு இவங்களை எல்லாம் தண்ணி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டா. அத்தை, பிள்ளைகளை பெத்து வளர்த்தா மட்டும் போதுமா? இவர் கிழவன் ஆகுற வரைக்கும் கூடவே வச்சுக்கிட போறீங்களா? மருமகளா வர்றவ கெட்டவளா தான் இருப்பான்னு எல்லா மாமியாரும் நினைச்சா இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்குமே கல்யாணம் நடக்காது. 10 பிள்ளை பெத்தவளுக்கு ஒத்த பிள்ளை பெத்தவ முக்கி காட்டினால அப்படி இல்ல நீ சொல்றதே. 10 பிள்ளை பெத்துக்க நானும் ரெடியா தான் இருக்கேன். முதல்ல உங்க மூத்த பிள்ளைக்கு முடிச்சு போடுற வழியை பாருங்க. நாங்களும் பொண்ணு பாத்துட்டு தான் இருக்கோம். ஆனா பொண்ணு ஒன்னமா இருக்கணுமே. அத்தை, எங்க அக்கா உங்க பையனுக்கு பொருத்தமா இருப்பா. உடனே எங்க வீட்டுக்கு வாங்க, பிடிச்சிருந்தா அத்தானுக்கு கட்டி வைங்க. கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. இதுக்கு உங்க ஐயாவும் எங்க வீட்டுக்காரும் ஒத்துக்கிடணுமே. சொன்னங்கன்னா சோறு கிடைக்காது, முறை பார்த்தா பொண்ணு கிடைக்காது. அத்தை நடந்தா நல்லாதான் இருக்கும். எடுத்த பஸ்லயே விட்டு போட்டு போயிட வேண்டியதான். எப்பா சிங்கமணி, எப்ப பார்த்தாலும் தூக்கு சட்டியை கையில பிடிச்சிட்டு அலையிற, என்ன விஷயம்? நீயும் எப்ப பார்த்தாலும் பேக்க தொங்க போட்டு அலையிற. என்னைக்காவது என்னன்னு கேட்டானா? உனக்கிட்ட வாயை கொடுத்ததுக்கு இந்த அக்கா கிட்ட கொடுத்துக்கலாப்பா. அதுக்கு தான் என் புருஷன் இருக்காங்க. அப்பாடா ஓடுறா ஓடுறா. டீ போடியா டீ போடியா. தலை தப்பிச்சு தம்பரா புண்ணியம். ஏ குற்றாலம் சரவணா இன்னியா போட்டுருக்கு ஏய் பேப்பர்ல. சிங்கமணி, நீ பஸ்ல ஏறுவ, உன் சாமான மறந்து விட்டு வருவ, அப்புறம் போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவ. இதுக்கெல்லாம் காரணம் கண்டக்டர் தானே சொல்லுவ. அப்புறம் நான் கோர்ட்டு கேஸ்ல ஆளையணும். புரியா? கொன்னு வச்சுக்க. பாருங்க அண்ணாச்சி, எல்லாம் தலையெழுத்து போ. காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தலை நம்மளை என்ன செய்ய காத்திருக்கும். ஐயோ, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி ஒரு விஷயத்துல நம்மளாம் சந்திச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என் சின்ன பொண்ணு விஜயலட்சுமி தான். அப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே கறி விருந்துதான். நல்ல காரியம் நடக்கும்போது எங்க வீட்ல வெறும் சைவம் தான். என்னங்க நிச்சயதார்த்தத்துக்கு மரக்கறினா கல்யாணத்துக்கு என்ன கறி? அடுப்பு கறி போடுவோம். சின்ன வந்தது வராததுமா ஏன் இப்படி புள்ளைய வயிறிய? நம்ம எல்லாம் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல. கையடியாது ஏன் போட்டு. ஆமா ஆமா, இனிமே ஒட்டிக்க வேண்டியதான், வெட்டிக்க வேண்டியதான். பங்காளி போய் பொண்ணு வர சொல்லுங்க பங்காளி. பாத்தீங்களா, வந்த வழியில கரெக்டா இருக்கா. பொண்ணை வர சொல்லுங்க பாத்துடலாம். எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டிட்டு எங்க மாத்தி போட்டிருக்கு இலை போட்டிருக்கு சொல்றேன். வணக்கம். மாப்பிளைய நல்லா பாத்துக்கமா. அதான் இதான் எங்க அக்கா. வெக்கப்படாம பாருங்க. அப்புறம் என்னப்பா, தட்டை மாத்திர வேண்டியதானே? பொறுமை பொறுமை மட்டங்கு. அதான் ரொம்ப நல்லவே. விஜி, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். நானும் ஒரு செல்ஃபி. விஜய் வாங்கம்மா. என்ன? நான் எந்த பொண்ணுகிட்டயும் அவ்வளவு சீக்கிரமா மயங்க மாட்டேன். உன்கிட்ட எப்படிதான் மயங்கினான்னு தெரியலையே. சிரிக்க தெரிஞ்சவளுக்கு சிங்கம் கூட சிநேகிதமாகுமாப்ல. விஜி, ஒரு நிமிஷம் பட. யோ, என்னையா நீ? நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு நீ குப்புறப்படு.
நான் புரட்டிடுறேன். ஐயோ இல்லைன்னா உன்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லி என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். யோ போயா. அடிச்சு படி. உனக்கு தைரியம் இருந்தா பாட்டி காட்டியா? காட்டு. அங்கிள் எங்க மேல நாத்தடிக்குது, நீங்க இன்னும் குளிக்கலையா? 2 சோப்பு வாங்கிட்டு வந்து குளிப்பாட்டி. போடா போடா. அங்கிள் மேல ஒரு கப்பல்ஸ் ரொமான்ஸ் பண்ணாங்க. போ பாருங்க. அப்படியே மேலே ரொமான்ஸ். சீக்கிரமா போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் மிஸ் பண்ணுவேனா? நான் இதே வேலையா தான் இருக்கேன். யோ என்னையா பழனிக்கு பாத யாத்திரை போற மாதிரி நடந்துட்டு இருக்க? போறட்டியா? முருகா. பங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கீழ நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு, மேல பேர்களாம் பாத்துக்கிட்டு இருக்க. இல்ல ஒண்ணும் இல்ல பங்கு, சும்மா விளையாட்டுதான். மம்மி டாடி விளையாட்டு தானே? இல்ல பங்கு, அது வேற இது வேற. என்ன ஓட்டி காட்டில் தரது என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க? இரு, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நான் கீழ போய் சொல்றேன். பங்காளி என்ன பங்காளி எல்லாத்துலயும் பங்காளி, இங்க மட்டும் நீ தனி ஆளா? இரு நான் உன்னை வச்சுக்கிறேன். பங்காளி மேல பார்த்தத கீழே சொன்ன உன் புட்டு உடைஞ்சிடும். ஐயோ நான் சொல்ல மாட்டேன். அந்த தூக்கு சட்டியை தலைய சுத்தி தூர எரிஞ்சிருங்க. அடி சிரிக்கு மேல சிரிக்கு. யாரே உங்க அப்பா சொத்தா? பங்காளி அப்படி என்ன இருக்கு இதுக்குள்ள? இதுக்குள்ளயா? இங்க பாருங்க பங்கு, மேல நடந்தத கீழ சொல்ல மாட்டேன். தூக்கு சட்டிக்குள்ள இருக்கத நான் வெளிய சொல்ல மாட்டேன். பத்தா போடி. என்ன கெட்ட வாசனை வருது. இந்த திருநெல்வேலி லாரி உரிமையாளர் சங்கத்துக்கு நான் வேண்டான்னு சொன்னாதான் அடுத்த தலைவன் வரணும். அது வரைக்கும் நிரந்தர தலைவன் நான் தான். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, உங்களை எதிர்த்து நிக்க மாட்டேன், என்ன விட்டுருங்க. எமனை பார்த்து பயப்படாதவன் தான்டா என்ன எதிர்த்து நிக்க முடியும். போ போழச்சு போ. என்னங்கய்யா அவன் கெஞ்சினாலும் உயிரோட விட்டுட்டீல? அவனை விட்டதே வெட்டத்தாண்டா. ஆனா நாம தான் வெட்டினோம்னு யாருக்கும் தெரியக்கூடாதுல. ராமையா செய்தி கேள்விப்பட்டியா? டோர்னமெண்ட்ல கலந்துக்க இளஞ்சியில இருந்து ஆளுங்க வரானுங்க. அவனுங்க இந்த போட்டியில கலந்துக்க கூடாது. மாப்ள மீசை முறுக்கி விட்டா மிரண்டு ஓடிர மாட்டாங்க. அப்படி இப்படி தூக்கி விட்டுருவோம். கப்பு நமக்கு தான்.
நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்ச கேட்காம எல்லாரும் கிளம்பி டோர்னமெண்ட் போயிருக்கீங்க. அந்த கப்பா வாங்கிட்டு வந்து கஞ்சி ஊத்தி தான் குடிக்க போறீங்களா? இல்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா உங்க அப்பா தாளுக்கு யாருல பதில் சொல்றது? முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவாளே உங்க அத்தா வேலுநாச்சியார், அவளுக்கு நான் என்னலே பதில் சொல்லுவேன்? இந்த பாருங்களேன், இதுவே முதலும் கடைசியுமா வச்சுங்க. இனிமே எங்க விளையாடணும் யாரோட மோதணும் நான் சொல்லுவேன். புரிஞ்சுதா? சரி சரி, யாருக்கு எது அடிக்கடி பள்ளியே? என்னல எதுவும் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்களே, என்னாச்சு? பா ஒரு 7-8 பேரை குத்திட்டேன்ப்பா. குத்திட்டியா? இந்த பாருல, குத்துப்பட்டவன் உண்மையான வீரனா இருந்தா நேருக்கு நேர் வருவான். கோழையா இருந்தா போலீஸ் தாமலே போவான். நான் நம்ம ஊர் எம்எல்ஏ பார்த்து இந்த பிரச்சனையை கொஞ்ச நாள் தாக்காட்டுறேன். அது வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம எல்லாரும் எங்கேயாவது போய் மறைஞ்சிருங்க. போங்க போங்க. நீ ஏன் நிக்கிற? போயா போ. தலையை மட்டும் புதைக்கிற ஆளு நம்மளாத்தான் இருக்கும். மொத்த பாடிக்கும் 6 அடி தேவை, தலைக்கு 1 அடி போதும். நாய் தூக்கிட்டு போய் போலீஸ்ல காட்டி கொடுத்து நம்மள உள்ளொதுக்கி வச்சுட்டா, 6 அடியா தோண்டி ஆழமா புதைச்சிட்டா சிபிஐயே வந்தாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. 6 அடி தோன்றதுக்குள்ளே நம்ம ஆயுசு போயிரும் போல இருக்கு. வாழ்க்கையில திருடவே கூடாது. அப்படியா? என் பொண்டாட்டியும் அவ கள்ளக்கால சிங்கமுத்து சேர்ந்து நான் சிரிச்சு இருக்க போறேன். என் முண்டை வர தலைவரை வெட்டிட்டாங்கடா. ஐயோ, இப்ப முண்டை ஆஸ்பத்திரியும் தலை உங்ககிட்ட இருக்கு. நீ ஒரு வாரமா என் தலையை வச்சு பாதுகாத்துட்டு இருக்க. ரொம்ப நன்றிடா. நீங்க ஆயா சார்? பின்ன என்ன உங்க ஆயாவா? வேற ஒருத்தர் தான் போலீஸ்ல பாடி ஒப்படைச்சு போஸ்ட்மார்ட்டம் செய்து புதைச்சிருப்பாங்க. உன்னாலதான் நான் ஆவியாளறேன். நான் உங்களை பழி வாங்க போறேன். நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டா? நீ ஒரு ஆணியை புடுங்க வேணாம். பேய்க்கு உதவி பண்றது ராகவா லாரன்ஸ் மட்டும் தான். ஆமா ஆமா ஆமா, படத்துல பேயா நடிச்சு ஃபேமஸ் ஆகி பேய் ஸ்டார் ஆக போறேன். சரி சரி, ராகவா லாரன்ஸ் சார் மாதிரி உங்களுக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா? எனக்கு ரெண்டுமே தெரியாது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ரெடி? 1 2 3 4. வணக்கம். ஓ மகன் பேர் முத்துராமலிங்கம் தானே? இந்த மண்ணில் பிறந்த எல்லாத்துக்கும் முத்துராமலிங்கம்னா சிங்கம்னு நல்லாவே தெரியும். ஆமா, என் மகன் தான். எது கேட்குறீங்க? என்னய்யா ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்குற? திருநெல்வேலியில உன் மகன் அவன் கூட போனவங்களும் அந்த ஊர்க்காரங்களை கண்மூடித்தனமா குத்திருக்காங்க. குத்துப்பட்டவெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸ் கண்டிஷன்ல உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க. உன் மகன் என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? வர சொல்லி அவனே அவன் கூட போனவங்களையும். வரமாட்டான். அவனுங்களா வந்து சரணடைஞ்சா உடம்பு உடம்பா இருக்கும், இல்லனா எல்லாரையும் என்கவுண்டர்ல சுட்டு கொன்னிடுவேன். கூட்டத்தை கலைக்கிறதுக்கு வானத்தை நோக்கி சுடணும்னா கூட கலெக்டர்கிட்ட ஆர்டர் வாங்கி தான் சுடணும். அம்புட்டு பேரையும் சுற்றுவேன்னு சாதாரணமா சொல்லுதீரு. அம்புட்டு பேர் யாரு தெரியுமில்ல? ஏன் பங்காளிங்க, மாமன் மச்சான் பிள்ளைங்க. இந்த ஊர்ல 2000 குடும்பம் இருக்கு. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஒலை மட்டும்தான் தனித்தனியா கொதிக்கும். எங்க உசுறு எப்போ ஒண்ணு மண்ணா தான் கிடக்கும். இன்ஸ்பெக்டர், நீங்க போங்க. என் பிள்ளையும் அவன் கூட்டாளிங்களையும் நானே ஸ்டேஷன் கூட்டு வரேன்.
நீ சொல்றத கேட்கறதுக்கு நீ எனக்கு சம்பளம் கொடுக்கற? அவங்கள எங்க மறைச்சு வச்சிருக்க? வர சொல்லு. இல்ல ஒன்ன இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். என்ன மறைக்கிற? மீச வச்சிருந்தா கட்டப்பொம்மை நினைப்பா? வாயா வாயா. அவனை அடிச்சு நொறுக்குங்கடா. போலீஸ்காரன் மேலேயே கைய வச்சிட்டியா? முத்துராமலிங்க அண்ணா, உங்க அப்பா மீசையை புடிச்சு போலீஸ்காரங்க இழுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஒரு ஆம்பளைனா வீரன்ல. எவன் மீச வச்சாலும் அவன் வீரதாம்ல. சிங்கத்துக்கு பிடரியில பலம், யானைக்கு தும்பிக்கையில பலம், பாம்புக்கு பல்ல பலம், பறந்துக்கு பார்வையில பலம். அப்பனுக்கு மீசதாம்ல பலம். எங்க ஆத்தா எங்க அப்பனை ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு தான் இந்த மீசையை பார்த்துதாம்ல. நாங்க கும்பிடுத சாமி கூட மீசை இருந்தா தாம்ல கும்பிடுவோம். இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடின வீரபாண்டி கட்டபொம்மன், வீர சுந்தரலிங்கனார், வீர அழகு முத்துக்கோன், வீர மருதுபாண்டிய, மாவீரம் புலிதேவன் வரைக்கும் மீசை வச்சுதாம்ல போராடினாங்க. ஏன் பாரதிய மீசை திருக்கி போராடி தான் வெள்ளக்காரனை வரணும். அப்படிப்பட்ட மீசை மேல நீ கைய வச்ச, அதுக்கு தாம்ல உன் கைய வெட்டின. உன் கைய வெட்ட தெரிஞ்ச எனக்கு உன் தலை ஒண்ணு ரொம்ப தூரத்துல இல்ல. இனிமே மீசை வச்ச ஒவ்வொரு தமிழனோட மீசை மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு தெரியறதுக்கு தாம்ல உன் கைய வெட்டின. போய் மீசை வச்சவன் எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லு. ஓடல ஓடல. சிங்கம் நீ இதையா வீரம்? ஒரு நாய் குலைச்சா ஊர் நாயே குலைக்கும் சொல்லுவாங்க. என் மீசையில கை வச்ச போலீஸ் இனிமே ஊர்ல இருக்கவன் எல்லாரும் மீசையிலும் கை வைப்பான். மீசையில கை வச்சா என்ன தண்டனை எல்லாத்துக்கும் தெரியணும்ல. இவன் கையை தூக்கி ஊர் மத்தியில தொங்க விடும்ல. முத்துராமலிங்க வெட்டினது ஒரு போலீஸ்காரோட கை. சாதாரண விஷயமா நினைச்சிடாதீங்க. கடல் தாண்டி போனாலும் கால் தடம் கூடவே வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போலீஸ்காரங்க நம்ம பின்னாடியே துரத்துவாங்க. நான் போலீஸுக்கு பயப்படல, இருந்தாலும் சட்டத்தை நம்ம மதிக்கணும். ஆனா அவங்க நம்மளோட நேருக்கு நேர் மோத மாட்டாங்க. அதனால போலீஸ் நம்ம ஊருக்குள்ள வந்து இறங்கறதுக்குள்ள என் குடும்பத்தோட சேர்த்து 15 குடும்பத்துல இருக்கிற ஆம்பளை பொம்பளை அத்தனை பேர் தலைமறைவாயிருங்க. ஊர்ல இருக்க மத்த ஆம்பளைங்க கொஞ்ச நாளைக்கு ஊரை விட்டு போயிருங்க. இல்லையா போலீஸ் அசால்ட் கேஸ் சொல்லி உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ் வீடு வாசல்னு அலைய வேண்டி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு தான். நான் வக்கீல்கிட்ட பேசுறேன். எம்புட்டு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா கிளம்புங்க, கிளம்புங்க.
போலீஸ்கார கையவே ஒருத்த வெட்டியிருக்கான். எத்தனை போலீஸ் வேணாலும் இறக்குங்க, அந்த ஊர்ல ஒருத்தனையும் விடாதீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. சார் அது அவ்வளோ ஈஸி இல்ல. அந்த ஊருக்காரங்க ரொம்ப மோசமானவங்க. ஆமா சார், அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இளஞ்சியூருக்கு போறதுக்கு முன்னால 10 கிராமத்தை தாண்டி போய் ஆகணும். எல்லா ரோட்லையும் மரத்தையும் பாறையும் போட்டு பிளாக் பண்ணிருக்காங்க சார். அதே மீறி போனா எத்தனை போலீஸ்காரன் உயிர் போகணும்னு தெரியாது சார். எங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல சார். சார் வணக்கம், எஸ்பி சார். சரிங்க சார். யாருங்க சார்? எஸ் சார், வெரி குட் சாய்ஸ் சார். உடனே ரிப்பீட் பண்ணுங்க சார். தேங்க்ஸ் சார். உங்களால முடியாதுல்ல, வராரு அசோக் பாண்டியன் ஐபிஎஸ். ரிமூவ் த ஹெட் சார் சார் வணக்கம் சார். நான் தான் இந்த ஊருடைய விஏஓ. இது என்ன ஊரா காட்டு மரம் நீங்க வாழ்ற காடா? யோ, இந்த ஊர்ல எந்த ஆம்பளைய பார்த்தாலும் வேன்ல தூக்கி போடுங்க. சார், போலீஸ் விட்ட முத்துராமலிங்கம் அவங்க அப்பா மூக்கிய தேவரெல்லாம் குடும்பத்தோட தலைமறைவாயிட்டாங்க. முத்துராமலிங்கத்தோட போன 15 குடும்பத்தை சேர்ந்த ஆம்பளைங்க பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாம் ஊரை விட்டு ஓடிட்டாங்க சார். அது மட்டும் இல்லை சார், போலீஸுக்கு பயந்துக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். 15 வீடுகளுக்கும் பாரா போடுங்க. தலைமறைவானவங்களை பத்தின தகவல் கிடைச்சா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மாமா இங்க இருக்காங்க. வாங்க போலாம். வணக்கம் மாமா. வாங்க வக்கீல் மருமவனே. என்ன எங்களெல்லாம் போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்லி வந்திருக்கீங்களா? சரண்டர் ஆக மாட்டோம். நான் அதுக்கு வரல மாமா. ஒரு முக்கியமான விஷயமா உங்க ஊருக்கு போயிருந்தேன். நம்ம வீட்டை சுற்றி போலீஸ் பாரா போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம ஆளுங்கள்லேயே 30-40 பேர் போலீஸாகவும் வக்கீலாகவும் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம். கேஸில் கண்டிப்பாக ஜெயிப்போம் மாமா. அப்புறம் உங்களுக்கு ஒரு கொரியர் வந்துருந்துச்சு, இந்தாங்க மாமா. சரி சரிங்க மாமா, போயிட்டு வரேன். சரி சரி. என்ன மூக்கையா, கலங்கி போய் நிக்கிறியா? உன் கலங்குன குளத்துல ஒரு கல் எறிகிற. நீ பாசமா வளர்த்திருக்கியே 3 பிள்ளைங்க, அதுல ஒரு பிள்ளை உன் பிள்ளை இல்லை. என்னையா, அக்யூஸ்டுங்களை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? எல்லாரையும் விசாரிச்சா சார், கோழி முட்டையாட ஆகுற மாதிரி அக்யூஸ்ட் இடத்த இந்த ஊர் பொம்பளைங்க ரகசியமா வச்சிருக்காங்க சார். அக்யூஸ்டுங்க எப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க மாட்டாங்க, நம்ம முதுகுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. சார் வணக்கம். இந்த ஊர்ல 11 பேர் தென்காசியில் +2 படிக்கிறாங்க. அதுல 10 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. மூக்கைய தேவர் பொண்ணு மட்டும் தென்காசியிலே இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல +2 படிக்குது. இன்னைக்கு எக்ஸாமினேஷனுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்களாம். அங்க போனா அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மற்ற எல்லாரும் சரண்டர் ஆயிடுவாங்க. இட்ஸ் a good idea. சார் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சார். இந்த ஏரியா தெரிஞ்ச ஸ்பெஷல் ஆஃபீஸர் வரார் சார். சார் அவர் சாதாரண ஆள் இல்ல சார். வீரப்பனுக்கு விச வச்சு கொடுத்ததுல இருந்து பின்லேனர் பீஸ் ஆக்குற வரைக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவர் சார். அவர் பண்ண ஆபரேஷன்ல பாராட்டி புருணமினர் கூட்டி போய் வாயில ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்து புருண யூனிவர்சிட்டியில டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்தார் சார். நம்ம இந்தியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டாக்டர் பட்டம் வாங்கின ஒரே அதிகாரி அவர்தான் சார். அவர் பேரு டாக்டர் ராஜசேகர் காலக்கையன் சார். எந்நேரம் அவர் கால் இந்த மண்ணில் பட்டிருக்கும் சார்.
வெட்டு டா, டா, டா. என்னடா வாயில நுர தள்ளுது? ரன்னிங்ல வந்தா நுர தள்ளாம் பின்ன பொறையா தள்ளும். அப்புறம் குதிரையும் ரொம்ப டயர்டா இருக்கு, வாங்க தண்ணி காட்டிட்டு போலாம் சார். ரேஸுக்கு போற குதிரை ஜூஸ் குடிக்காதுடா. ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, அந்த முத்துராமலிங்கம் ஒருத்தன் கையே வெட்டியிருக்கான், அவனை பிடிக்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா சார்? வெடிக்காரன் பிள்ளை குசுவுக்கு பயப்படுமாடா? பூனை இருக்க ஏரியாவில தான் எலி பேரம்பேத்தி எடுக்குதுடா. எலிக்கு எதுக்கு இன்ஸ்பெக்டர் வேலை? என்கவுண்டர்ல போட்டுருவேன் முன்னாடி போல. பாத்தியா, இந்த ஊர்ல படிச்சவன் இருக்கான்டா. தப்பே நடந்திருக்காது. 20 வருஷத்துக்கு முன்னாடி தேவர் மகன் படத்துல கமலஹாசன் படி படின்னு சொன்னாரு. இவன் விழுந்து விழுந்து படிக்கிறான் சார். இல்ல காவல், உட்கார்ந்த இடத்துலயே உள்வாங்கி படிக்கிறான். தம்பி காவல் சார், படிச்ச பிள்ளைக்கு பணிவை பாத்தியாடா? ஆமா சார். தம்பி, இது வரைக்கும் நீ என்னெல்லாம்ப்பா படிச்சிருக்க? சார், ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரானு, அக்னானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையபதி, குண்டலகேசி, பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம், இன்னா 40, இனியவே 40, 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு. அவ்வளவுதான் சார். தம்பி, சாலவன் பாப்பையோட அதிகம் படிச்சிருக்கியப்பா. நீ பட்டிமன்றமே நடத்தலாம்ப்பா. இப்ப நீ என்ன புக் படிச்சிட்டு இருக்க? சார், அப்துல் கலாம் ஐயாவோட அக்னி சிறுகுகள். தம்பி, எதிர்காலத்துல ஒரு அக்னி குஞ்சாதான்ப்பா வெளியே வருவ. ஊர்க்காரங்க மேல தப்பில்லை, போலீஸ்கார மேலதான் தப்பு. போலீஸ் தேடுற முத்துராமலிங்கம் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். ப்ரோ, I don't want to disturb your studies. At the same time, I would like to take a selfie with you. புரியல சார். ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன்ப்பா. எடுத்துங்க சார். கச்சக்கா, நச்சக்கா, புச்சக்கா. அப்படியே இதுல ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருப்பா. உன் கையால போட்டு கொடுத்துரு. படிச்சவனை பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படியே இவனுக்கு விவசாயத்தை மீட்டு எடுத்தாங்கன்னா சோறு போட்ட பூமியை ரியல் எஸ்டேட்டுக்கு கூறு போடாம காப்பாத்திரலாம். இந்தாங்க சார். தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ். நீ நல்லா வருவப்பா. சார், என்ன சார் கலாமையா புக்கெல்லாம் படிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு சலாம் படம் வரீங்களே? பவர்ஃபுல்லா போடுறேன். ஜெய் ஹிந்த். வரேன் தம்பி. எஸ் சார். Catch it. என்னாச்சு? ஆரஞ்சு முட்டாய் சப்ரார் சார். Shut up சார். இது என்னுடைய மேனரிசம் சார். ஒரு வாட்டி நான் ஆந்திராவுல போஸ்டிங்ல இருந்தப்போ பாகுபலி ஷூட்டிங்ல இத பார்த்துட்டு அதை அப்படியே அவங்க படத்துல வச்சாங்க சார். பட் இதோட ஒரிஜினல் ரைட்ஸ் என்கிட்ட தான் சார் இருக்கு. ஐ அம் டாக்டர் ராஜசேகர் காலகேயன் சார். என்னது? கால கைய காணுமா? முத்துராமலிங்கத்தை என்கவுண்டர்ல போறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற ஸ்பெஷல் ஆபீசர் சார். இது அவருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சார். சார், அந்த முத்துராமலிங்கம் எந்த மலையில மடுவுல இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். அவன் தண்ணிக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்தாலும் தலைகீழ பாஞ்சி அவன் தலையோட தான் சார் நான் வெளியே வருவேன். அவன் அண்டத்துல எங்க இருந்தாலும் அவன் பிண்டத்தை கொண்டு வந்து உங்க காலடியில போடுவான் சார். இந்த டாக்டர் ராஜசேகர் காலகேயன் சார். உனக்கெல்லாம் யார் டாக்டர் பட்டம் கொடுத்தது? சார், புருணேமன ஸ்ட்ரைட்டா கொடுத்தார் சார். வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஆபரேஷன் சார்? ரொம்ப தம் பிடிக்காத, அப்புறம் உனக்கும் ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். லெட்ஸ் கோ. சார், அப்ப என்னுடைய வெஹிக்கிள்ல நான் வந்துடுறேன் சார். வேண்டாம் சார், அவர் குதிரையில உட்கார்ந்துட்டு என்ன ஓட விடுறார் சார். నో ప్రాబ్లం సార్. హార్స్ అక్కడ ఉంది, బట్ హార్స్ పవరు ఇక్కడ ఉంది. రండి సార్. நோ. என்னையா எலக்ட்ரிக் கேட்டா? இல்ல சார், உள்ள பிரேயர் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப நாம உள்ள போனோம்னா மாணவர்கள்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. நாம திபதிபுன்னு உள்ள போனோம்னா அவங்களுக்கு குபுகுபுன்னு வேர்த்துரும். மாணவர்களுக்கு போலீஸ்னா பயம் இருக்க கூடாது, மரியாதை இருக்கணும் சார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்க எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் அவங்க கிளாஸ் ரூம்ல கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். குட் மார்னிங். ஐ எம் அசோக் பாண்டியன், இந்த ஏரியா டிஎஸ்பி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்க ஸ்கூல் சிலம்பு வாத்தியார் முத்துராமலிங்கம் கேஸ் பத்தி. தெரியும் சார். அவனை இன்னும் அரெஸ்ட் பண்ண முடியல சார், தலைமறைவாவே இருக்கான். வித் யுவர் பெர்மிஷன் அவனோட தங்கச்சி செண்பகவலியை இன்ட்ரோகேட் பண்ணணும் சார். 1 செகண்ட். கொஞ்சம் ஆபீஸ் ரூமுக்கு வாங்க. ஓகே சார். சொல்லுங்க சார். செண்பகவல்லியை வர சொல்லுங்க. அவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல சார். ஹால் டிக்கெட் வாங்குறது கூட வரலையா? இப்பதான் அவ அண்ணன் முத்துராமலிங்கம் வந்து ஹால் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டார் சார். நீங்க போங்க. எல்லா கேட்ஸையும் க்ளோஸ் பண்ணுங்க. அக்யூஸ் எஸ்கேப் ஆக கூடாது. கோ சர்ச். நம்ம கண்ணுல இருந்து எதுவும் தப்பிக்க. கரெக்ட் சார். ஏய் பாய், கம் ஆன். என்ன சார் ரிவர்ஸ் கியர் போட்டு வந்துட்டு இருக்கான்? இப்ப நான் ஹேண்ட் பிரேக் போடுறேன்டா. தம்பி, நீங்களா? உங்க அண்ணன் ஆடு மேய்க்கிற இடத்துல உட்கார்ந்து படிப்பானா? இல்ல சார்.
அது நான் தான். அங்க அன்யூனிஃபார்ம்ல இருந்தீங்க, இங்க யூனிஃபார்ம்ல இருக்கீங்க. உங்க திறமைக்கு நீங்க கண்டிப்பா ஒரு டிஎஸ்பி ஆயே தருவீங்க. ஆனா இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க தம்பி? ஒண்ணுக்கு போறேன் சார். ஒண்ணுக்கா? எவனவனோ போறான், நீங்க போறான் என்ன தம்பி? போக தம்பி, ஒரு 4 பக்கெட் போக தம்பி, போக தம்பி. நீங்க ஒண்ணுக்கு போங்க, நாங்க முன்னுக்கு போய் முத்துராமலிங்கத்தை பிடிக்கிறோம். எஸ் கவல். எஸ் சார். கண்டினியூ தி ரோந்து. ஓகே. யோ டேய், யாரா கூர்க்கா உள்ள விட்டது? சார். எஸ் சார். சார், முத்துராமலிங்கத்தை பாத்தீங்களா சார்? இப்போ இந்த பக்கம் யாராவது போனாங்களா? சார், காத்து கூட போக முடியாத அளவுக்கு நாங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கோம் சார். ஒரு கல்பிரிட் எப்படி சார் எங்களை தாண்டி போக முடியும்? ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஒண்ணுக்கு வருதுன்னு கெஞ்சினா அவனை மட்டும் அலோவ் பண்ணிருக்கேன். வேணா நீங்க போய் பாருங்க சார். வாட் நான்சென்ஸ். அவனை வர சொல்லியா? வந்ததுனால தான் போயிருக்கான் சார். அவனை போய் வர சொல்லியா? ஓ சாரி சார். இங்க தான் சார். யோ, அவன் வரானா இல்லையா? சார், அது என்ன பம்பு செட்டா படக்குன்னு சுவிட்ச போட்டோன்னே கபக்குன்னு ஆஃப் ஆகுறதுக்கு? எல்லாம் இருந்துட்டு மெதுவா வருவா சார். இரிட்டேட்டிங் ஃபெலோஸ். என்ன சார் அவர் பாட்டு பேசிட்டு போயிட்டே இருக்காரு, நீங்க பாட்டு கேட்டு கம்மன் இருக்கீங்க? ஏய், அவர் ரேடியோ பெட்டி மாதிரிப்பா. அவர் பேசுறத நாம கேட்கணும், நாம பேசுறத கேட்கவே மாட்டோம். யோ, உள்ள போய் பாருங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க. ஓகே சார். ஸ்டூடண்ட், பதட்டப்படாம முழுக்க இருந்துட்டு ஜிப்ப போட்டுட்டு பதுமானமா வெளியே வாங்க பாப்போ. காலக்கையா, என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்க? உள்ள போய் பாருங்க. நான் எங்க போய் பாரு சார். என்ன இவ்வளவு ஓபனா இருக்குது? ஐயோ, இங்க இருந்து பார்த்தா கோயில்பட்டியே தெரியுதே. ஷிட், ஹீஸ் எஸ்கேப்ட். சார், ஆக்சுவலா ஸ்டூடண்ட்ஸ் ரெகுலரா கட்டடிச்சிட்டு போற எமர்ஜென்சி எக்ஸிட் சார் இது. இதை தயவு செய்து பெருசுபடுத்தாதீங்க. நீங்க கட்டடிக்கலையா, நான் கட்டடிக்கலையா? கட்டடிச்சதா பின்னாடி பெரிய ஆளா வர முடியும்னு திண்டுக்கல் லியோனியே சொல்லிருக்காரு சார். Shut up. Is this bloody funny to you? I see you both of you dismissed. Idiots. என்ன சார் அவர் பாட்டு மிரட்டிட்டு போறாரு, கொஞ்சம் கூட பயப்படாம நின்னுட்டு இருக்கீங்க? கரடி கேஸ் விட்டுச்சாமா, அதுல கடலே கலங்கி போச்சாமா. எவனோ என்னை குழப்பறதுக்காக தான் இந்த லெட்டரை போட்டிருக்கிறான். ஆனா நான் குழம்ப மாட்டேன், நான் நம்பவும் மாட்டேன். ஒன்ன நம்புறேன், அந்த 3 குழந்தைகளும் என் குழந்தைங்க தான். விஜய், போலீஸ் வந்துருச்சு, தம்பிடு. நீ 6 மாசம் தான் போலீஸ்ல ட்ரைனிங் எடுத்திருப்ப. ஆனா நான் 6 வயசுல இருந்து கம்பு சுத்த ட்ரைனிங் எடுத்தவன். இந்த மண்ணுல பிறந்த பொண்ணை கூட உன்னால பிடிக்க முடியல, அப்புறம் என்ன எப்படில பிடிப்ப? ஏலே, நான் அந்த காட்டுல வாழ்ற சிங்கம். இந்த முத்துராமலிங்கத்தோட வீரத்தை பார்த்திருப்ப, விவேகத்தை பார்த்திருப்ப, கோவத்தை பார்த்திருக்கியா? இப்ப நினைச்ச சங்கம் அறுத்தப்பட்டு போயிட்டே இருக்கு. ஆனா அறுக்க மாட்டோம்ல, ஏன்னா மூஞ்சில இருக்கிறது வீரமான மீச. மீச அப்படி
ஓட ஓட தொலைத்திருக்கீங்களே, ஆனா முத்துராமலிங்கத்தோட முகத்தை பார்க்கல. போலீஸ் கைய வெட்டி தொங்க விட்டுருக்கான். போலீஸ பந்தாடி இருக்கான். கைய வெட்டும் போது கூட இருந்த போலீஸ்காரங்க அவ அடிக்கு பயந்து என் கூட வர பயப்படுறாங்க. இது வரைக்கும் அவ போட்டோ கூட நான் பார்க்கல. ஏன் உங்ககிட்ட கூட இல்லையா? இல்ல வச்சுக்கிட்டே இல்லங்கிறீங்களா? அவ வீட்ல ஏதாவது போட்டோ இருக்கும்ல, போய் எடுத்துட்டு வாங்க. ஐயா, நீங்க என்ட்ரியா நினைக்க வீட்டை அடிச்சு நொறுக்கி எரிச்சிட்டீங்க. போட்டோ எப்படியா கிடைக்கும்? ஏன் ஓட்டர் லிஸ்ட்ல கூட இல்லையா? சார் ஓட்டர் லிஸ்ட் கிடைச்சிச்சு சார். இந்தாங்க சார். என்ன அது? நான் இல்ல சார். எலெக்ஷன் கமிஷன்ல தப்பா போட்டோ ஒட்டிடுறாங்க சார். சார் டி ராஜேந்தருக்கு எவ்வளவு முடி இருக்கு சார், அவருக்கு பதிலா மொட்டா ராஜேந்திர போட்டோ ஒட்டிட்டாங்க சார். இவ்வளவு ஏன் சார் நம்ம ஊர் மாயாண்டி போட்டோவுக்கு பதிலா கேரள முன்னாள் சிஎம் உம்மன் சாண்டி போட்டோ ஒட்டிட்டாங்க சார். சோ இட்ஸ் a pure typographical error and terror of election commission சார். You come here. கல்யாணமாக எத்தனை நாள் ஆச்சு? 15 நாள் ஆச்சு சார். கல்யாண ஆல்பம் எடுத்துட்டு வா. போ எடுத்துட்டு வா. என்னடா கல்யாண மாலை மோகன் மாதிரி ஆல்பம் எடுத்து வர சொல்றாரு. பொண்ணுங்கன்னு பாக்குறாரு. அவர் பொண்ணை பார்த்தா என்ன, பேனை பார்த்தா என்ன, எது நடந்தாலும் டோனி மாதிரி நம்ம கூலா இருப்போம். யா பில்குல் ठीक है, बिल्कुल ठीक है. You said something? इस देश में गंगा बहती है सर. இந்தாங்க சார். இதுல யார் யாருன்னு சொல்லியா எனக்கு? இது அவங்க அம்மா, அப்பா, மேல இருக்கிற தங்கச்சி. முத்துராமலிங்கம் எங்க? அவன் கல்யாணத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன் சார். சார், இந்த எக்ஸ்எம்எல்ஏ தென்னரசு இருக்கான்ல, அவன் பொண்ணு விஜயலட்சுமி, அவளுக்கும் முத்துராமலிங்கத்துக்கும் லவாங்கின்னு இந்த ஊர்ல பேசிக்கிறாங்க. எலிய வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஐயா இருக்காரா? ஐயா உள்ள இருக்காவ. உங்க ஐயா இனிமே தாண்டா உள்ளே போறாரு. ஏய் ஐயோ சுட்டுடாதியா. வெட்டி இறக்கி விடுறா. போலீஸ்காரன்ற மரியாதை இல்லாம. வாங்க டிஎஸ்பி சார், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சார் நீங்க ஒரு விஐபி, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். முத்துராமலிங்கத்துக்கு உங்க வீட்ல உள்ள யாரோ தான் கம்யூனிகேட் பண்றாங்க. முத்துராமலிங்கத்தை உடனே சரண்டர் ஆக சொல்லுங்க. உயிரோட விடுறோம். சரண்டர் ஆகலன்னா அவனை என்கவுண்டர்ல ஷூட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. கண்டிப்பா அவனை நான் சுட்டு பிடிப்பேன். கடைசியில அந்த நம்பர் எந்த ஏரியா டவர்ல கட் ஆச்சுன்னு தெரியுமா? சார் அது கிருஷ்ணாபுரம் வில்லேஜ் டவர் நம்பர் 2ல கட் ஆயிருக்கு சார். ஓகே சார், அந்த பொண்ணு இன்னும் வரவே இல்லை சார். வெளியே வெயிட் பண்ணுங்க, இப்ப வரும். சார் அங்க பாருங்க, வருது சார். Come on boys, listen to my instructions. Yes sir. ஓடியா. ஜேம்ஸ், என்ன பண்றீங்க நீங்க? காலகையும் காத்தா பறக்கலாம் பாருங்க. நீங்க இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணுங்க. கோ, நான் வேற ரூட்ல வரேன். நீங்க ஆத்திரப்பட்டு ஓடி வரத பார்த்தா ஏதோ அதிரடியா செய்ய போறீங்கன்னு நினைச்சேன். இப்படி மூத்திர சந்தல முட்டி போட்டு நிக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. போடா முட்டாள். ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு அவன் என்ன சாதாரண ஆளாடா? முத்துராமலிங்கம்டா. முத்துராமலிங்கத்துக்கு பதுங்கவும் தெரியும், பாயவும் தெரியும், ஆனா பயப்பட தெரியாது.
வாங்க வந்த வழியிலேயே போயிடலாம். இல்ல காவல், இது வரைக்கும் அந்த முத்துராமலிங்கத்துடைய முதுகத்தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் முகத்தை பார்த்து என் பிரெயின்ல ரெஜிஸ்டர் பண்ண போறேன்டா. பாவி இப்படி குப்புற போட்டு குத்துறானே. சார் நம்மள நோக்கி ஒரு கல்லு வந்துட்டு இருக்கு சார். அது வேற எங்கேயோ போகுதுடா, இங்க வரலடா. என்ன சார் ஹாங்கான செல்லு மாதிரி கீழே படுத்துட்டீங்க? நீ படுறா. இந்த டாக்டர் ராஜசேகர் காலகேயன் எது பண்ணாலும் ஒரு ஐடியாவோட தான்டா பண்ணுவேன். என்ன ஐடியா? இப்ப ஓடி வரும்போது நம்மள கிராஸ் பண்ணுவான்ல, அப்ப அவனுக்கே தெரியாம அவன் ஃபேஸ நான் பாத்துருவேன்டா. சார் அவன் ஃபேஸ பாத்துட்டீங்களா? அவன் ஏர்ல நின்னு ஃபேஸ தவிர எல்லாத்தையுமே காட்டிட்டு போயிட்டான்டா. அவன் ஃபேஸ பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் டேஷ பாத்துட்டீங்களே. விஜய் நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். இல்ல சொல்றது மாப்ள, கேளு. கிளம்பு. டேய் இங்க வாடா. ஐயா வணக்கம் ஐயா. எதுக்குடா ஓடி வர்ற? யார் நீ? பட்டியிலேருந்து ஒரு ஆட்டுக்குட்டி தப்பிச்சு போயிருச்சு, அதான். கிருஷ்ணாபுரம் வில்லேஜுக்கு எப்படி போகணும்? இதே ரோடு தான் ஐயா, ஒரு 2 கிலோமீட்டர். சரி வண்டியில ஏறு. ஐயா ஏறா. ஆமா உனக்கு முத்துராமலிங்கத்தை தெரியுமா? தெரியுமையா. பெரிய வீரனாமே அவ. வீரன்தான், ஆனா முதுகுல மட்டும் குத்த மாட்டான். எலிய சுட்டு வாங்குற பேரை விட புலிய சுட்டு வாங்குற பேர் தான் எனக்கு வேணும். ஐயா நீங்க கேட்ட கிருஷ்ணாபுரம் இதுதான். நான் கிளம்பட்டுமா? சரிங்க. ஏய் நெல்லு, அவனை பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணு. ஐயா உங்க ஃபோன் நம்பர் ஐயா? 99 99 42 42 88 88 62 62 36 36. ம் வரேங்கய்யா. ஹலோ டிஎஸ்பி, முத்துராமலிங்கத்தை நேர்ல பாத்திருக்கியா? நேர்ல பார்த்தா கையெடுத்து கும்பிடுவல. வாட்ஸ்அப் தட்டி பாரு, வரைஞ்சு வச்ச சிங்கம் மாதிரி இருப்போம்ல. ஏய் இன்னொரு தடவை என்கிட்ட சிக்குன உன் நெத்தி போட்டு தெரிச்சிரும். நீ சுட்டு பிடிக்க சிட்டுக்குருவில அந்த முத்துராமலிங்கம் ராஜாளி கழுகு. ராஜாளி கழுகு. போட்டே வெத்தல போட்ட ஷோக்குல நான் கப்புனு குத்துன மூக்குல அட வந்தது வாரு ரத்தம். இந்த அமர மனசு சுத்தோ வராவதி இறக்கும். அமர வந்து நின்னா சிறக்கும். அமரம் பேர சொன்னா தானே சோடா பாட்டில் பறக்கும். ஐசாலக்கடி மெட்டு தானுங்க அமர பாட்டுல தான் கெட்டிக்காருங்க. ஐசாலக்கடி மெட்டு தானுங்க அமர பாட்டுல தான் கெட்டிக்காருங்க. சார் முத்துராமலிங்கத்தை நேர்ல பார்த்துட்டேன். இவன் தான் முத்துராமலிங்கம். இமீடியட்டா இவன் போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஊர் முழுதும் ஒட்டுங்க. ஓகே சார். இவன் தான் முத்துராமலிங்கமா? நம்ம ஊருக்குள்ள என்ட்ரி ஆன அன்னைக்கே அவனை பிடிச்சிருந்துருக்கலாம். நீங்க தான் அவன் பெரிய படிப்பாளி, அறிவாளி, வருங்காலத்துல பெரிய டிஎஸ்பி ஆவான்னு சொல்லி சல்யூட் அடிச்சது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து சல்யூட் அடிக்க வச்சீங்க. நீ தான் கலாம் மாதிரி இருக்காரு, சலாம் போடுன்னு சொல்லி என்னையில கோர்த்து விட்ட. இதுல உனக்கும் பங்கு இருக்கு. தயவு செய்து அந்த செல்ஃபியை அழிச்சிருப்பா. செல்ஃபி எடுக்கும்போது மட்டும் குல்ஃபியாய் சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுல்ல, இதுல ஆட்டோகிராஃப் வேற. ஆட்டோகிராஃபா? ஆமா இல்ல. முடிஞ்சா மோதிப்பார், முடியாவிட்டால் வேடிக்கைப்பார்.
வெறியுடன். என்னடா இது ஆட்டோகிராஃபியே வெறியோட போடுறானுங்க. வெறியுடன் முத்துராமலிங்கம். ஐயோ ஐயோ சார் என்ன பண்றீங்க? தடையிட்ட அழிக்கிறேன்டா. முத்துராமத்தை பிடிச்சலாம் சார், மிஸ்ஸே ஆகாது. ஏய், எங்க கிளம்பிட்ட? நானும் பொறுத்து பார்த்தேன், நீ திருந்துற மாதிரி இல்ல. போய் அந்த முத்துராமலிங்கத்துக்கிட்ட சொன்னேன்னு வை, உன்னை 2 துண்டா வெட்டிடுவான். நீ உயிரோடு இருந்தா தானே முத்துராமலிங்கத்துக்கு சொல்லுவேன். இருடி, உன்னை கண்டம் துண்டமா வெட்டுறேன். ஏய் நில்லு. ஏய், உன்னை பொலி போடாம விட மாட்டேன். நில்லு, ஓடாத. தம்பி, என்ன வெட்ட வரோம், காப்பாத்துங்க. ஏய் ஏய், தம்பி, உங்களை போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டு இருக்கிறது என் புருஷன் தான் தம்பி. அவன் நேரா போய் போலீஸ்ல தான் சொல்லுவான். போலீஸ் இங்க வரதுக்குள்ள நீங்க தப்பிச்சு போயிருங்க தம்பி. என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடி நடக்கட்டும். போயிருங்க தம்பி, போயிருங்க. இந்த பாருங்களேன், எந்த நேரத்துலயும் போலீஸ் நம்மள ரவுண்டு கட்ட வருவான். சாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? என்னல ஐயா, கிராம்ஸ் பொண்டாட்டி உங்களை சந்திச்சு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லுதாவ. போய் வர சொல். சரிங்க ஐயா. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஏமா என் கால விழுகுற? எந்திரிமா, எந்திரி. எதுக்கு அழுகுற? ஐயா, என் புருஷன் தான் ஐயா உங்க எல்லாரையும் போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டு இருக்கா. அவன் அரசாங்க அதிகாரி, அவன் கடமையத்தான் அவன் செய்யறான். அதுக்கு நீ ஏமா அழுகுற? உங்களுக்கு நான் பண்ண பாவத்துக்கு ஆண்டவன் எனக்கு இந்த ஜென்மத்துல புள்ள இல்லாம பண்ணிட்டா. எனக்கு நீ பாவம் பண்ணியா? ஆமாங்க ஐயா, 24 வருஷம் முன்னாடி நீங்க குலதெய்வ சாமி கும்பிட போயிருந்தீங்க. இளபா ராமையா, கோயிலுக்கு சொந்தமான 50 ஏக்கர் நெல் விளையிற பூமியை பரம்பரை அனுபவிச்சுட்டு வரீங்க. இப்ப நாங்க கோயில் கட்டணும், பேசாம நிறுத்தி விட்டுட்டு போங்க. கோயில் நிலம் தானே, அந்த சாமி காக்கட்டும், நாங்க கொடுத்துக்கிறோம். இந்த பாரு, அந்த நிலத்துக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த சாமியை கும்பிடுற 2000 குடும்பம் இங்க இருக்கு. இந்த 2000 குடும்பத்துல எவனாவது ஒருத்த ஆம்பளையா இருந்தா என் வேலு கம்புக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா வந்து நிலத்தை பத்தி பேசுங்களேன். நான் இருக்கேன்டா. இந்த கோயில் சொத்து யாரோடது? உங்க அப்பா வீட்டு சொத்தா? என் முப்பாட்டம் எழுதி வச்ச சொத்து. சாமி கொடுத்த உடம்புல இருந்து எதையாவது இழந்துராத, முழுசா போய் சேரு. யாரு முழுசா போறா, யாரு அறகுறையா போறான்னு சண்டை முடிஞ்ச பிறகு பார்த்து வந்து பாடுறா. இப்போ காதை மட்டும் அறுத்திருக்கேன். இனிமே கோயில் நேரத்துல காலை வச்ச காலையை வெட்டுவேன். ஓடி போடா. முகையா, நீ கைய வச்சு தடுக்க ராமையா தேவன் வாக்காத்தான் இல்ல, காட்டாத்து வெள்ளம் காணாமாக்கிருவேன். இளஞ்சியில இருந்து வந்த மூக்கையா தேவையில்லாம என் கூட தகராறு பண்ணி என் காதை அறுத்து போட்டான். அவன் மேல எஃப்ஐஆர் போடுங்க. இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. எஃப்ஐஆர் போடுயா. வேணாம் சார், இன்ஸ்பெக்டர் தெரியாம எஃப்ஐஆர் போடக்கூடாது. யோ வக்கீலே, நீ எழுதியா? ஏய் இன்ஸ்பெக்டர், இவங்களை பகைச்சுக்கிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? கருவ அழுத்துருவான். ராமையா, உன் இஷ்டத்துக்கு எழுதுறதுக்கு இது என்ன ப்ரோனோட் நினைச்சியா? எஃப்ஐஆர் இதுல ஒரு கோடு போட்டா கூட கோர்ட் வரைக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். ஏயா, கோவிலோட நிலத்துக்காக சண்டை போடுவீங்க, அப்புறம் மாமா மச்சான்னு கட்டி பிடிச்சுப்பீங்க. நான் மூக்கையா மேல கேஸெல்லாம் போட முடியாது. நீ வீரன் தானே, நீ போய் அவன் காதை வெட்டு, அவன் வந்து உன் மேல கேஸ் தரட்டும்.
நான் உங்க 2 பேர் மேலயும் கேஸ் ஃபைல் பண்றேன். கோர்ட்ல பாத்துக்குங்க. சட்டப்படி எது வந்தாலும் எஃப்ஐஆர் புக் பண்ணி கேஸ் போறது மட்டும் தான் உங்க வேலை. நிலத்தை பத்தி பேசுறேன்னா அதை கோர்ட்ல போய் பேசிக்கலாம். முதல்ல அவன் மேல கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணுங்க சார். போட முடியாது. என்னையா பண்ணுவீங்க? போட முடியாதா? ராமையா, உன் உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. நீ எந்த ஜாதியோ அதே ஜாதி தான் நானும். நான் ஒண்ணும் உன் தோல்ல கிடக்கிற துண்டு இல்ல, துப்பாக்கில இருக்கிற குண்டு. தட்டுன செதறிடுவேன். என்னையும் இங்க இருக்கிற போலீஸ்காரங்களையும் வெட்ட வந்ததா அவங்க எல்லார் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை இன்ஸ்பெக்டர். உன் துப்பாக்கில இருக்கிற குண்டு என் நெஞ்சத்தான் தொலைக்கும். இந்த ராமையாவோட சொல்லு உன் வம்சத்தை அழிக்கும். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, காயம் ஒரு வாரத்துல சரியாயிடும். ஒரு வாரத்துல சரியா போற காயமல்ல இது, வாழ்நாள் பூரா மறக்க முடியாத வடு. வலி இங்க இல்ல, இங்க. மூக்கையாத்தவர் பொண்டாட்டியும் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டியும் இங்கே பேரு காலத்துக்கு சேர்த்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. மூக்கை அவன் இன்ஸ்பெக்டரையும் இங்கே போட்டு தள்ளுறதுக்கு ஏற்பாடு பண்ண பாரு. போலீஸ் சுத்தி இருக்கானுங்கப்பா. போங்கப்பா, போங்கப்பா. மருமகளே, மாமா, இந்த தாய் மாமனுக்காக நீ ஒரு உதவி பண்ணணும். மூக்கைய தேவன் பொண்டாட்டிக்கும் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிக்கும் ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. மூக்கையா தேவன் புள்ளைய இன்ஸ்பெக்டர் தொட்டிலுக்கும் இன்ஸ்பெக்டர் புள்ளைய மூக்கையா தேவன் தொட்டிலுக்கும் மாத்திரு. உன் குடும்பம் இன்னைக்கு நிம்மதியா சோறு சாப்பிடுதுன்னா அதுக்கு நான் தான் காரணம். எங்கேயோ இடி இடிச்சதுன்னு நினைச்சேன். அது தப்பாம என் தலையிலே வந்து இறங்கிடுச்சு. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு இத்தனை வருஷமா நான் செத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா, செத்துக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் தாய். நீங்க கையெடுத்து கும்பிடாதீங்க ஐயா, நான் பாவியா. எனக்கு உனக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச அந்த இடத்துலயே உசுர விட்டு பாத்துக்க தாய். இந்த ஊர்ல எவனை பார்த்தாலும் கோவமா இருக்கான் சார். வாங்க போயிடலாம். டெல்லி குதிரைப்படையில இருந்து முத்துராமலிங்கத்தை பிடிக்க குதிரையெல்லாம் கொண்டு வந்த அது பரவாயில்ல சார். மெரினா பீச்ல ரவுண்டு விட்டு பொழைச்சிக்கலாம். ரவுண்டுக்கு 10 ரூபா கிடைக்கும். காலகேயா, ஐயோ முத்துராமலிங்கம் ஐயா, என்ன பிடிக்கதான்ல இந்த ஊருக்குள்ள வந்தியா? இல்ல ஆமா, உன் கையும் உடம்புல இருந்தாதான்ல என்ன பிடிக்க முடியும். என்ன சார், உங்க கையை வெட்ட வந்தவன் அவன் கையை எடுத்து கும்பிட்டுட்டு போறான். பின்னாடி இருந்து பார்த்தா எதுவும் தெரியாதுடா, முன்னாடி வந்து பாருடா. என்ன சார், இவங்க 2 பேர் தான் உங்க உயிரை காப்பாத்தினதா? ஆமாப்பா, ஒருத்தர் முதலா சுதந்திர போராட்டத்துக்கு வீரமா குரல் கொடுத்தவரு, இன்னொருத்தர் ஒரு வீரமான இனத்தை சாந்தப்படுத்தி ஆன்மீக பாதையில கூட்டு போனவரு. இவங்க 2 பேரையும் நாம என்னைக்குமே மறக்க கூடாதுப்பா. வணக்கம், ஜெய் ஹிந்த். ஏய் வா, அடம் பிடிக்காம வா.
ஒரு அக்யூஸ்டுக்கு உதவி பண்றது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? முத்துராமலிங்கத்தையும் மூக்கையாவையும் அரெஸ்ட் பண்றது போலீஸோட டியூட்டி. அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். காட் இட்? இந்த போலீஸுக்கு துப்பாக்கிக்கு பயப்படுறவன் நான் இல்ல, உங்க போலீஸுக்கே தண்ணி காட்டுவேன். இந்த பொண்ணுக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி சார். யோ, கொழுப்பு கிழுப்புன்னு சொன்ன மூஞ்சிய பேத்துருவேன். போலீஸ்க்கு பயந்து பொம்பளை மாதிரி ஒளிஞ்சு வாழ்றானா? அவ ஆம்பளனா என் முன்னாடி வந்து நிக்க சொல்லு. டிஎஸ்பி, தைரியம் இருந்தா உன் போலீஸ் பவரை குப்பையில தூக்கி போட்டுட்டு முத்துராமலிங்கத்தோட கத்தி கட்டி சிலம்பு சண்டை போட்டு பார். போட்டியில முத்துராமலிங்க நெத்தி கிழிஞ்ச ரத்தம் வந்துச்சுன்னா அவர் மேல மட்டும் இல்ல, முத்துராமலிங்கத்தோட சேர்த்து 15 குடும்பத்து மேல எத்தனை கேஸ் வேணாலும் போட்டுக்கோ, எத்தனை வருஷம் வேணாலும் உள்ள வச்சுக்கோ. ஆனா ஓன் நெத்தி கிழிஞ்ச ரத்தம் வந்துச்சுன்னா கேஸ வாபஸ் வாங்கிட்டு ஊரை விட்டு போயிருவியா? தைரியம் இருந்தா மோதி பார். நான் தயார். போட்டியை எப்ப வச்சுக்கலான்னு முத்துராமலிங்கத்துக்கிட்ட கேட்டு சொல்லு. நாம அறிவை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல அறிவை யூஸ் பண்ணணும், பலத்தை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல பலத்தை யூஸ் பண்ணணும். பட் நீங்க முத்துராமலிங்கத்தை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. சார், இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் 3000 போலீஸ் இருக்காங்க. அதுல 10 பேர் சிலம்பாட்டம் தெரிஞ்சவங்க. அந்த 10 பேர் கூட மோதுறேன். அவங்கள நான் ஜெயிச்சுட்டு 11ஆவதா முத்துராமலிங்கத்தோட மோதுறேன் சார். சார், ஒருவேளை டிஎஸ்பி தோத்துட்டாலும் நாங்க போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்றோம் சார். என்ன பேசுறீங்க மிஸ்டர் ராமராஜன்? நீங்க பாட்டுக்கு அரெஸ்ட் பண்ணிடுவீங்க. போலீஸ் அராஜகம் கலவரம் பண்ணுவாங்க. பப்ளிக் 100 பேரை சுட்டு தள்ளிடுவீங்களா? நாம கலவரத்தை அடக்கிறவங்களா தான் இருக்கணும், உருவாக்குறவங்களா இருக்கக்கூடாது. ஒரு போலீஸ்கார கையை வெட்டுறது தப்பு தான். நம்ம டிபார்ட்மெண்ட்ல 75% மீசை வச்சவங்க தான் இருக்காங்க. நம்ம மீசை மேல ஒருத்த கையை வச்சா சும்மா விட்டுருவோமா? மிஸ்டர் அசோக் பாண்டியன் சார், யூ கேன் ப்ரொசீட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார், கம்பு சுத்துற விளையாட்டுல நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா கத்தி கட்டி விளையாடுறது தான் போட்டி. அதுல எக்ஸ்பர்ட்டான ஒருத்தர்கிட்ட நான் பிராக்டிஸ் பண்ணணும். சார், திருநெல்வேலியில லாரி ராமையன் ஒருத்தர் இருக்கார் சார். அவர் உடனே வர சொல்லுங்க. எஸ் சார். வணக்கம் டிஎஸ்பி சார். வணக்கம் சார். நான் ராமையா தேவன். இவர் எங்க அப்பா. வணக்கம் ஐயா. நீங்க கத்தி கட்டி சிலம்பம் சொல்லி தரதுல எக்ஸ்பர்ட்னு சொன்னாங்க. கத்தி கட்டி விளையாடுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல டிஎஸ்பி சார். ஆமா, இந்த விளையாட்டெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஏதாவது போட்டியில கிட்டியில கலந்துக்க போறீங்களா? ஆமா, ஒரு அக்கிஸ்டோட மோத போறேன். எலஞ்சி மூக்கையா தேவரோட பையன் முத்துராமலிங்கம் ஒரு போலீஸ்காரன் கையை வெட்டிட்டான். கேள்விப்பட்டிருப்பீங்களே. அவங்க எல்லாரும் என்கிட்ட சரண்டர் ஆகணும்னா நான் இந்த போட்டியில ஜெயிக்கணும். சிலம்பாட்ட கத்தியால அவன் நெத்திய நான் கிழிக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு நான் கத்து தரேன். I'll be back in a minute. என்னடா சிங்கம் சிரிக்கிற? அந்த இன்ஸ்பெக்டர் சேதுராம என்னை உதாசீனப்படுத்தி கேஸ் எடுக்காம விரட்டினதுக்கும் அந்த மூக்கையா தேவை என்ன அவமானப்படுத்தினதுக்கும் இப்ப பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா. இப்ப அந்த சேதுராமங்கிட்ட வளர்ந்த குழந்தை தான் டிஎஸ்பியா வந்து நிக்குது. இந்த போட்டியில பிள்ளைங்களை மோத விட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் குத்திக்கிட்டு சாகணும். அதை பார்த்து 2 அப்பனும் துடிக்கணும். நீ பாதி சத்திரியன் பாதி சாணக்கியன் இல்ல, நீ முழு சகுனிடா. ஐயா ஐயனாரே, இந்த ஊரையும் என் குடும்பத்தையும் நீ தான் காப்பாற்றணும். மாமா, அந்த டிஎஸ்பிக்கு திருநெல்வேலி லாரி ராமையா ராத்திரி பகலா கத்தி கட்டி சிலம்பம் சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஆனால் முத்துராமலிங்கத்துக்கு எந்த பயிற்சியுமே கொடுக்காம இருக்கீங்களே. வல்லவன் சுத்துற பம்பரம்
மண்ணுலயும் சுத்தம். உனக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்கோம். சுத்துப்பட்டி 18 கிராமங்க வந்திருக்கோம். நீங்க ஜெயிச்சா நாங்க அத்தனை பேரும் ஜெயிச்ச மாதிரி. இந்த மீசையில இருக்கிறது வெறும் முடியல, ஒவ்வொரு தமிழனோட மானம். பேரப்புள்ள அவன் நெத்திய குத்தி கிழிச்சிரு. சார், நாங்க அவனை அரெஸ்ட் பண்றோம். நோ, போலீஸ்னா ஒழுக்கம், நேர்மை. இப்போ என்ன சொல்ற? என் உடம்புல ஓடுறதும் நல்ல ரத்தம் தான். எல்லா கேஸையும் வாபஸ் வாங்குற. டிஸ்பர்ஸ். வம்சாவழி காட்டிய பாதை என்றென்றும் மூடாதையா, முன்னேறி முன்னே நட இங்கே, வானம் தலை தாழ்ந்து வாராதி மண்ணுக்கு சோர்வென்ன வேண்டாமே. நான் இருக்கும் போது உனக்கென்ன கவலை, தன்னம்பிக்கை விட்டிடாதே. ஏன் அதற்கு வருத்தம், விட்டுவிடு மயக்கம், நெஞ்சுறுதி விட்டிடாதே. முன்னோர்கள் வாழ்ந்ததெல்லாம் கேட்டு கொண்டாலும் தெளிவில்லையா, உள்ளோடும் கலக்கமெல்லாம் போனால் முன்னேற வழி இல்லையா. நான் இருக்கும் போது உனக்கென்ன கவலை, தன்னம்பிக்கை விட்டிடாதே. ஏன் அதற்கு வருத்தம், விட்டுவிடு மயக்கம், நெஞ்சுறுதி விட்டிடாதே.
மாற்றம் இன்றி யாரும் இல்லை, துக்கம் இன்றி துன்பம் இன்றி வீடும் இல்லை. ஏறி சென்ற ஏணியையே தள்ளிவிடும் நன்றி கெட்ட பேர்களை நாம் கண்டதுண்டு. யார் என்ன சொன்னால் என்ன, நீதான் ராஜாதி ராஜன் ஐயா. எல்லோரும் கொண்டாடிடும் எங்கள் வீராதி வீரன் ஐயா. நேர்மை இருக்குது நெஞ்சும் நிமிர்ந்தது கை காட்டு. அனுபவம் தந்தது பெருமைகள் நிறைந்தது வழிகாட்டு. நான் இருக்கும் போது உனக்கென்ன கவலை, தன்னம்பிக்கை விட்டிடாதே. ஏன் அதற்கு வருத்தம், விட்டுவிடு மயக்கம், நெஞ்சுறுதி விட்டிடாதே. நேற்று என்றும் நாளை என்றும் நித்தம் நித்தம் நம்மை நம்பி நாம் உழைத்து ஏற்றம் கண்டோம். வாழ்பவரை கண்டு கண்டு வயிறெறிவார் வஞ்சகரை ஊர்கள் எங்கும் நாமும் கண்டோம். என்னென்ன வந்தால் என்ன, நீதான் மன்னாதி மன்னன் ஐயா. முன்னேறு முன்னேறென்று சொன்ன சூராதி சூரன் ஐயா. காலம் இருக்குது, கடமைகள் அழைக்குது, கண் காட்டு. வாழ்வில் படித்தது வாழ்க்கைக்கு உதவுது வழிகாட்டு. நான் இருக்கும் போது உனக்கென்ன கவலை, தன்னம்பிக்கை விட்டிடாதே. ஏன் அதற்கு வருத்தம், விட்டுவிடு மயக்கம், நெஞ்சுறுதி விட்டிடாதே. டேய், தோத்துட்டு வந்து படுத்திருக்கிய, வெக்கமா இல்ல உனக்கு? ஐயோ, இப்படி வாங்க. அவனே அடிபட்டு கிடக்குறான். பிள்ளைய பார்க்க வந்தா பொறுப்பான அப்பா வாங்க, போலீஸ்காரரா வராதீங்க. இல்ல இவன். நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. ப்ளீஸ் கோ அவுட். எப்படி பார்க்கு? சார், இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். டேக் ரெஸ்ட், ஓகே? ஆஃப்டர் 1 வீக் நீ ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்கோ. நெத்தில அடிபட்டு தோத்துட்டான்னு கண்கலங்கி நிற்கிறியா ஐஜி? டிஎஸ்பி அசோக் பாண்டியன் உன் புள்ள இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாரு. ஹலோ, யாரு? என்ன சேதுராமன், சந்தேகமா இருக்கா? டாய், யாரா நீ? யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? தொலைச்சிடுவேன். ஏய், மிரட்டாத. போய் டெஸ்ட் எடுத்து பாரு, உனக்கு உண்மை தெரியும். ஹலோ ஹலோ, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல, யாரோ ராஸ்கல் அசோக் நம்ம பிள்ளை இல்லைங்கிறான். நம்பலன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்றான். நீங்க ஏங்க ஃபீல் பண்றீங்க? அசோக் நம்ம பிள்ளை தான். வாழ்க்கையில சந்தேகம் வந்துட்டா சந்தோஷம் போயிடும். நீங்க ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? இது சாதாரண ஒரு மொட்டை கடுதாசி தான். வேணா ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துருவோம். Don't worry. எப்படி? Yes, as per the DNA report, DSP Ashok Pandian is not your son. உங்க புள்ள இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்படினா ஏன் பிள்ளைங்க எங்க இருக்க பிள்ளை? சொல்லுங்க. ஐயோ. ஹலோ.
இப்ப நம்புறியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு, என் புள்ள எங்க இருக்கான்? எரியுதா? உன் பொண்டாட்டி துடிக்கிறாள்ல? யாருங்க அவன்? இதே மாதிரிதான் நானும் துடிச்சேன். சிலம்ப போட்டில ஜெயிச்சானே அவன் தான் உன் புள்ள முத்துராமலிங்கம். என்னங்க சொல்ற? யாருங்க போன்ல? என் பையன் எங்க இருக்கா? சொல்லுங்க. எங்க முத்துராமலிங்கத்தை மூக்கையா தேவரையும் பொய் கேஸ் போட்டு பிடிக்கலான்னு வந்திருக்கீங்களா? பிரச்சனை முடிஞ்சிருச்சுல, போட்டியில இருந்து போலீஸ் வாபஸ் வாங்கிருச்சுல, பிறகு என்ன வேலைங்க? நீங்க மூக்கைய தேவர் மேலயும் முத்துராமலிங்கத்து மேலயும் வச்சிருக்கிற மரியாதை எனக்கு தெரியுது. ஆனா நான் இங்க வந்திருக்கிறது தனிப்பட்ட விஷயம். ஒண்ணு வழிய விடுங்க, இல்ல மூக்கையா தேவர் கிட்ட ஐஜி சேதுராமன் வந்திருக்கேன்னு சொல்லி அவரை வர சொல்லுங்க. வர சொல்லுதான், ஆனா எதா இருந்தாலும் இந்த ஊர் முன்னாடி தான் பேசணும். சரி, கூட்டிட்டு வரேன். மர்மோனே மாமா, 24 வருஷத்துக்கு முன்னாடி சிவலப்பேரி ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் சேதுராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் இப்ப எந்த ஏரியாவில் இருக்காருன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு. விசாரிக்கிறேன் மாமா. ஐயா, ஐஜி சேதுராமன் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காப்ல. விதி நெருங்கி வந்துருச்சு. நான் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ என் நாச்சியாருக்கு தெரிஞ்சிடும் போல இருக்கு. அப்போ நான் சொல்றது கேட்டு அதிர்ச்சி ஆகாதீங்க. முத்துராமலிங்கம் உங்க புள்ள இல்ல. அவன் என் புள்ள. என் புள்ள முத்துராமலிங்கத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கையா? என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருக்கையா? என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருக்கையா? எனக்கு எனக்கு முத்துராமலிங்கம் நம்ம புள்ள இல்லைன்னு தலையில கல்லு போட்ட மாதிரி சொல்றாங்களே. என்னங்க ஒன்னும் பேசாம இருக்கிறிய? இவங்க யாருங்க? இவங்க யாரு? இவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? கேட்கறல்ல, இவங்க எல்லாம் யாருங்க? ஐயா, நாங்க தான் முத்துராமலிங்கத்தை பெத்தவங்கிற உண்மையே இப்பதான் எங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு உண்மையும் உங்களுக்கு தெரியாது. நாங்க மகனா நினைச்ச அசோக் பாண்டியன் தான் உங்களுடைய உண்மையான மகன். இத நான் நம்ப மாட்டேன், இத நான் நம்ப மாட்டேன். முத்துராமலிங்கம் என் புள்ள. அவனை பெத்து வளர்த்து 24 வருஷம் பாசத்தை வச்சு தாய் நான் தான். ஏமா நீயும் ஒரு தாய் தானே? ஏதோ பொம்மை கடையில பொம்மை கேட்கிற மாதிரில கேட்கறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி முத்துராமலிங்கம் ஒன்றும் பொம்மை இல்ல தாயே. என் பூசரு, என் பூசரு. இல்ல நாச்சியா, முத்துராமலிங்கம் நம்ம பிள்ளை இல்ல. முத்துராமலிங்கம் நம்ம புள்ள இல்லைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம நான் மறைச்சு வச்சிருந்தேன். ஒரு நாள் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ தாங்க மாட்டே, நீ என் நொஞ்சிக்குழிலேயே போட்டு புதைச்சி வச்சிருந்த. நம்ம பிள்ளைய தேடி யாரும் வந்துடக்கூடாதுன்னு அன்னைக்கு ஐயனார வேண்டிக்கிட்டு
விதி அதுவா நேரா தேடி வந்துருச்சு. நாச்சியா தேடி வந்துருச்சு. ஊருக்கே நியாயம் சொல்றேன். என்ன பண்ணுவோம் சொல்லு, என்ன பண்ணுவோம் சொல்லு. விதி விளையாடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ராமையா என் மேல வச்சிருந்த தீராத பழி உணர்ச்சி தான் சார். ராமையா, 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 இவன் தாம்ல மூக்கையாவோட ஒரிஜினல் வாரிசு. கோலத்துங்களா இவனை. என் பையன் ஐயா முத்துராமலிங்கம், நீ ஏன் புள்ளப்பா, ஏன் புள்ள? சொல்லுப்பா, உங்க கூட வர மாட்டேன்னு சொல்லுப்பா. நீ வாப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா முத்துராமலிங்கம், இவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இனிமே இவன் என் கூட தான் இருப்பா. வாப்பா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வா, இப்படி வாப்பா. இவன் நான் விட மாட்டேன். அங்க நிக்கிறானே, அவதான் உன் பிள்ளை. நீ சொன்ன மாதிரி ஒரு பேச்சு பண்ண வச்சுக்கிடுவோம். அவனை நான் வளர்த்தவளாவே இருந்தாலும் என்னால விட்டு தர முடியாது தாயே. என் உசுர வேண்டாம் தர, ஆனா என் பிள்ளைய நான் தர மாட்டேன் தாயே. அண்ணே, எங்களை விட்டு போயிடாதே ப்ளீஸ். எங்களை விட்டு போயிடாதே. அப்பா சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா
பாருங்க, என் மகனை என் கூட அனுப்பிச்சிருங்க, இல்ல சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். அக்கா அவங்க சொல்றதான் கரெக்ட். என்னதான் இருந்தாலும் முத்துராமலிங்கம் அவங்க பையன். நீங்க வளர்த்த பாசத்துல பேசுறீங்க. சட்டம் கோர்ட்டுன்னு வந்தா அங்க தாய் பாசம் ஜெயிக்காது, சட்டம் தான் ஜெயிக்கும். அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. தம்பி நீங்களுமா? ஐயோ என்ன ஆதரிச்ச தெய்வம் எல்லாம் ஆண்டு போச்சா? ஐயா ஐயா என் புள்ளைய தடுத்து நிறுத்துங்க, என் புள்ளைய யாரோ தடுத்து நிறுத்துங்க. ஐயா ஐயா என் புள்ளைய கூட்டிட்டு போடாதீங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுது. முத்துராமலிங்க பாப்பா, ஐயோ என்ன சொல்லுது? நீ உங்க அப்பா அம்மா கூடயே பாப்பா. போயா பாப்பா வா. என்னையா கடைசியா ஒரு தடவை உங்க தலையில 2 முட்டு முட்டிக்கிட்டு தான்ப்பா. முத்துராமலிங்கம், நீ உங்க அப்பா நெத்தியில முட்டிட்டு போகலையா? எங்க எல்லாரும் நெஞ்சிலையும் குத்திட்டு போறியா? அப்பன் பேச்ச தட்டாத புள்ளன்னு நிரூபிச்சுட்டு போறிய முத்துராமலிங்கம். முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம்னு மூச்சு விடாம கூப்பிடுவாளே உங்க அம்மா, அவங்கள ஊமையாக்கிட்டு போறியா முத்துராமலிங்கம்? ஏழையா பிறந்தாலும் கோழையா வாழக்கூடாதுன்னு எங்க பிள்ளைங்களுக்கு சிலம்பத்தை கத்து கொடுத்துட்டு இப்படி சொல்லாம கொல்லாம போறிய முத்துராமலிங்கம். எங்க கொலசாமி முத்துராமலிங்கத்தை கூட்டிட்டு போறியா தாயே? இனிமே நாங்க யார கும்பிடுவோம்? முத்துராமலிங்கம், ஏன் ஒருத்தியோட சந்தோஷத்துக்காக ஒன்ன நான் என் கூட கூட்டிட்டு போறதை விட இந்த ஜனங்களோட சந்தோஷத்துக்காக ஒன்ன நான் இங்க விட்டுட்டு போயிடுறப்பா. நீ அவங்க கூட சந்தோஷமா இரு, சந்தோஷமா இருப்பா. நீ போயிடு, அவங்க கூடயே போயிடுப்பா. அசோக், நீ எப்பவுமே எங்க புள்ள தாண்டா. நீயும் வாயா. தெற்கு தீச்சிங்கமாடா முத்துராமலிங்கமாடா, தெற்கு தீச்சிங்கமாடா முத்துராமலிங்கமாடா, சுத்த பசும் பொண்ணு தங்கமாடா, என் குலத்தோருக்கும் சொந்தமாடா. மத்ததெல்லாம் தள்ளு, அந்த பேரை மட்டும் சொல்லு, வீரத்தோட நில்லு, இங்க எதிர்ப்பது யார் சொல்லு. தெற்கு தீச்சிங்கமாடா முத்துராமலிங்கமாடா.
வரைஞ்சு கட்டி எழுந்து நின்னா வானம் வந்து வணக்கம் வைக்கும். துணிஞ்சு எழுந்து முறுக்கி நின்னா துரும்பு கூட விரைச்சு நிக்கும். தன்னம்பிக்கை தலை உயர்த்தும் தளர்வில்லாதது எங்க குணம். தஞ்சம் என்று வருபவர்க்கு தந்தூதமும் தங்க குணம். வெள்ளக்காரனுக்கும் வேட்டு வச்சோம் இறங்கி வச்சாலும் பேத்தெடுப்போம். வெள்ளக்காரனுக்கும் வேட்டு வச்சோம் இறங்கி வச்சாலும் பேத்தெடுப்போம். வீரபுரி தேவன் சந்தன தேவனும் எங்க வரம் வர சொத்துகதா.